நான் உன்ன சொல்லு, நான் அட்டென்ஷன் வார்த்தை யூஸ் பண்ணல. நீ தான் யூஸ் நீங்க பண்ணிருக்க நான் அட்டென்ஷன்ட்டு. உங்களை நான் யூஸ் சொல்லல, பண்ணல. நான் பொதுவா சொல்றேன். நீ இப்போ அட்டென்ஷன் சொன்னல, அப்ப அகரம் ஃபவுண்டேஷன் அட்டென்ஷனா கேக்குறேன். அது அது எப்படி ஆப்ஷன்ல வரும் நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்ப என்ன கேள்வி கேட்டா அது எப்படி அட்டென்ஷன்ல வரும்? அதாவது இந்த அரசியலை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றேன், புரியுதா? எப்பா என்னப்பா எனக்கு புதுசா இருக்கு. உங்களுக்கு விளம்பரம் இருக்கும். அரசியல் யூஸ் பண்ண அரசியல் வரதுக்கு முன்னாடியே சரி விஎம்ஏ இல்ல விஎம்ஏ ஆமா இருக்குல்ல, ஆமா விஜய் ஆமா மக்கள் இயக்கம் ஆமா. பண்ணிருக்குல்ல. நாங்க வரதுக்கு மக்களுக்கு நாங்க வந்து பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய என்ன பண்ணிருக்கோமே. நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆஹா எனக்கு சூப்பர். இப்போ தெரியாது, நான் எனக்கு உட்காந்துக்கிட்டு தெரியாது, 15 வருஷம் எனக்கு ஸ்டோரி தெரியாது. நான் அந்த சைடு 15 பார்த்ததுதான் நீங்க. தெரியாது. ஓகே நான் வந்து நான் சொன்னா போர் அடிச்சு போறேன் கீழே இருக்கவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் கேட்டவங்க தான். ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டு என்ன பண்றீங்க, கூகுள் ஓபன் பண்ணி வேணாம் யூடியூப் ஓபன் பண்ணி விஜய் விஎம்ஐ பண்ண வீடியோஸ் மட்டும் போடுங்க. ஒரு ஒரு 5 நிமிஷம் வீடியோ வரும். அது வந்து 15 வருஷம் பண்ண 5 நிமிஷம் வீடியோ. அது பொறுமையா பாருங்க. உங்களுக்கு அதுல உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ அதை பார்த்துட்டு வாங்க, அதுல புரியும். சரி ப்ரோ, இப்ப வந்து விஎம்ஐ எவ்வளவு பண்ணிருக்கு கடைசியா அப்படின்ட்டு. சூர்யா ட்விட்டு போட்டது என்னது, அந்த சரோஜாதேவி அம்மா இறந்துட்டாங்க அது ட்விட்டு போட்டிருந்தாங்க. அதுல கீழே கமெண்ட்ஸ்ல மும்பைக்கு ஓடி போனாருன்னு போடுறாங்க, நீ சூர்யா இருந்தானே இறந்தானு போடுறாங்க. அதெல்லாம் என்ன கணக்கு ப்ரோ? அதுக்குதான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுல ப்ரோ. பண்ணியாச்சுல ப்ரோ. போட்டவன் தப்பு. ஃபேன்ஸுக்கும் இல்ல ஐடிவில உள்ளவங்க ஃபேன்ஸும் ப்ரோ, நீங்க அவங்க மென்ஷன் பண்ணி நீங்க அடிக்க வேண்டியதானே ப்ரோ? யார ப்ரோ விஜய் ஃபேன் அடிச்சா விஜய் அவனையா போடுவாங்க? இப்ப நான் பேசுறேன், நீ சூர்யாவை திட்டுனா, இப்ப சூர்யாவை திட்ட என்ன திட்டுவே நீ? இப்ப நீ என்கிட்ட நார்மலா பேசுற, நான் உன்கிட்ட நார்மலா பேசுறேன். எல்லாமே என்ன மாதிரியே இருப்பாங்களா இல்ல உன்ன மாதிரியே இருப்பாங்களா? ஆஹா என்ன ஒரு பதில் ப்ரோ. நீ கேக்குற பதிலுக்கு நீ கேக்குற பதில் நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல விஜய் நான் சொல்லிடுறேன். அப்போ உனக்கே தெரியுதுலப்பா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவன் ஒன்னும் டிஃபரெண்டா அதான்ப்பா டிஃபரெண்டா இருக்கும். நீ கேள்வி கேட்டிருக்கலாமே. நான் ஏன் ப்ரோ கேட்கணும்? எனக்கு நான் டென்ஷன் ஆச்சுன்னா நான் விஜய் தான் ப்ரோ கேட்கணும். அப்ப யார நீ சரி நீ விஜய் தான் கேட்கியா? அவரோட டிபி வச்சு தானே வந்து பேசுறாங்க, அப்புறம் யாரை கேக்குறது? ஏய் மெச்சூர் ஆகுப்பா. டிபி வைக்கிறதெல்லாம் பிரச்சனையா? யார் வேணா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வைக்கலாம்யா. இங்க பாருப்பா, சத்தியமா புரியல. அப்ப வந்து தெரிஞ்ச ஆளு தான் ப்ரோ. இருப்பா இந்த எக்ஸ்பீரியன் ஆளு உங்களுக்கு தெரியாதா? பல வருஷமா விஜய் ஃபேன் தான் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. இருப்பா நான் உனக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. டிபில ப்ரொஃபைல் பிக் வைக்கிறதெல்லாம் ஒரு மேட்டர். நான் கேக்கல, எக்ஸ்பீரி தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அவன் விஜய் ஃபேன் கிடையாதா? தண்ணி தெளிச்சு விட்டீங்களா அவனை? இல்ல எக்ஸ்பீரி ஒரு ஆள் மட்டும் தான் விஜய் ரெப்ரசன்ட் பண்றானா? நான் கேக்குறேன் தெரியாம. அபியூஸ் பண்றான்னு சொல்றேன். மத்தவங்கள நோ வோட் ஃபார் டிவி சொல்றீங்கன்னா யோ ஒரு நிமிஷம் யாரும் பேசாதீங்க. ஒன்னும் இல்ல ப்ரோ. இங்க பாரு, எக்ஸ்பீரி யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். எக்ஸ்பீரி ஐடியா டேக் பண்ணி கூப்பிட்டு பேசுங்கப்பா. இதுல என்ன உங்களுக்கு? நீங்க உங்க சண்டையோ ஏதோ போட்டிருக்கலாமே. நீங்க ஒரு கட்சியும் ஒரு தலைவரையும் ஒருத்தரை வந்து ஒரு ஃபேன் இதையே பேஸ் பண்றவங்க நீ போட்டேன்னா அது ட்ரிகர் ஆகும். திருப்பி ரொட்டேட் தானே ஆக போகுது. அது எப்போ ஸ்டாப் ஆகும்? அது ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ட்ரிகர் ஆயிருக்கு, எனக்கு நல்லா புரியுது, ஓகேவா? ஆனா சூர்யாவே பண்ணாரா இல்லையா? ரெண்டு பேத்துக்கும் அவருக்கும் யூஸ் பண்ணாரு, ஆமா அதுதான் ப்ரோ. நான் இப்போ நான் நீ மேல வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் பேசிட்டு இருந்தேன். சூர்யாவும் விஜய்க்கும் இருக்க பாண்டிங் அதுதான் நான் சொல்லிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் ப்ரோ இருக்காங்க. நம்ம தான் ப்ரோ அடிச்சுக்கிறோம். எனக்கு ஒரு டெம்ப் ஆகுது. இப்ப நான் ஏதாவது பேசினா உங்களுக்கு ஒரு டெம்ப் ஆகும், சண்டை போட்டுக்கணும். அதுதான் சொல்றேன். எனக்கே விஜய் மேல வெறுப்பெல்லாம் கிடையாதுங்க. நான் விஜய் ஆல்ரெடி நான் விஜய் ஃபேன் தாங்க சின்ன வயசுல இருந்து. இப்ப 5ஆண்டுக்கு அப்புறம் தாங்க நான் சூர்யா ஃபேனு. சூப்பர். இது விஜய் ஃபேன்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேங்க நானு. அவங்க ஸ்பெஷலா பேசியிருக்கேங்க நானு. ஓகே சூப்பர். இல்ல ப்ரோ, நான் இப்பயும் சொல்றேன், தொடவும் தான் எனக்கு மண்டை வரை ஏறிடுச்சு. இவனுங்க என்ன பண்ணாலும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுலதான் ப்ரோ அகரமா ஃபர்ஸ்ட் இருங்க. அகரமா ஃபர்ஸ்ட் விஜய் தான் வந்தாரு ப்ரோ, தெரியும் ப்ரோ. விஜய், மாதவன், ஜோதிகா அதெல்லாம் ஆட் வந்தாங்க ப்ரோ, தெரியும் ப்ரோ. ஏன் ப்ரோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து இங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. இங்க ஒரு சின்ன விஷயம், எனக்கு அட்டென்ஷன் வேணும்னு ஒருத்தன் பண்றான். அட்டென்ஷனா பாத்து அதுதான் ப்ரோ. ஏன் நீங்க அவனை என்கரேஜ் பண்ண ப்ரோ? நீங்க சொல்லி புரிய வைக்கணும்ல, அவங்க விஜய் ஃபேனா இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கறாங்க. ஐயோ இங்க பாருங்க, நாங்க என்னைக்குமே இந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டே கிடையவே கிடையாது. நாங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். எவனா ஒருத்தன் எங்களை அட்டாக் பண்ணா மட்டும் தான் நாங்க திருப்பி பேசுவோம். அது மெயினா நாங்க கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க, பாத்துட்டு இருக்கேன். பழைய பேர் இப்ப கத்தி போட்ட டைம், மெர்சல் போட்ட டைம்ல நிறைய பேர் அபியூஸ் பண்ணிருக்காங்க. நானும் பண்ணிருக்கேன்.
அவங்க எல்லாம் இப்ப மாறிட்டாங்க. இப்ப கொஞ்சம் இப்ப எல்லாரும் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தங்க அப்படியே இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. ஓவரா பண்றாங்க. அதுதான் உங்களுக்கு சிம்பிள் எவ்வளவுதான். உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இங்க எல்லாருமே ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. பாலிடிக்ஸ் தான் முக்கியம், இது முக்கியம் கிடையாது. இங்க மெயினான விஷயம் நிறைய இருக்கு, அதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு வந்துட்டாங்க. சில பேர் இன்னும் அட்டென்ஷனுக்காக பண்றப்போ நீங்க வேற புரிஞ்சுக்கணும். அது உங்க மெச்சூரிட்டிக்கு தான் நான் விடுவேன். நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பண்றப்போ மொத்தம் ட்ரிகர் ஆகி திருப்பி ரொட்டேஷன் போட்டுட்டே தான் இருக்கும். நீங்களும் நானும் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கோம். திமுகவை என்னடா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரக்கோணத்துல ஒரு பொண்ணை வந்து என்ன செக்ஷுவலி ஹராஸ் பண்ணிருக்கான், இல்லீகலா மேரேஜ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணோட வீடியோ எங்க ஐடி விங்காரனுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இல்ல ப்ரோ, அந்த அவ்வளவு டீடைலா தெரியாது. ஒரு பொண்ணோட வீடியோவை பிளர் ஃபேஸா அந்த பொண்ணு மாஸ்க் போட்டு அரக்கோணம்ல மாஸ்க் போட்டு பேசிட்டு இருந்த போட்டோ திமுகவில் ஒரு ஒன்றியத்துல இருக்காம அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? இல்லீகலா மேரேஜ் பண்ணியிருக்கான். அஃபேர் வச்சுக்க சொல்லி இன்னொருத்தவங்க கூட ஃபோர்ஸ் பண்ணவன் அந்த பொண்ணோட வீடியோ போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணாங்க. அதே இந்த திமுக காரன் என்ன தெரியுமா பண்ணா, எங்க ஐடி விங்ல இருக்கவங்க ரிலீஸ் பண்ணானுங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் நம்ம கேட்கற இடத்துல இருக்கும். ஓகேவா? நம்மளே வந்து கேட்கற இடத்துல இருக்கும்போது நேத்து திமுக காரனும் கூட சேர்ந்து நம்ம பேசும்போது நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் டைவர்ட் பண்ற. நாங்க ஸ்பேஸ் போட்டு இப்ப விஜய் இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் இந்த மாதிரி பேசிட்டாங்க, விஜய் ஃபேன்ஸ் தான் திட்டிட்டு இருந்தான். அவனுக்கு உள்ள வந்து வாண்டடா வந்து பேசுறாங்க. ஆமா, அதுதான் ப்ரோ சொல்றேன். இது ஏன் பேசுறானுங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அதுதான் நம்மள யார் யூஸ் யாரை யூஸ் பண்ணா பண்ணிப்பாங்க? மேல வர முடியும்னு கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஃபேன்ஸ் போயிட்டு இருக்கிறானா, இப்ப நேத்து கிட்டத்தட்ட ஒரு பேர் இருந்தாங்களா அந்த ஸ்பேஸ்ல. எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும் ப்ரோ. நம்மள ஒருத்தன் யார் யூஸ் பண்ற, நம்மள யார் யூஸ் பண்ண விடுறதுன்னு யார் கையில இருக்கு? நம்ம ஹோஸ்ட் பண்றவங்க நம்ம கையில தான் இருக்கு. அவ்வளவுதான். நம்மள யார உள்ள விட்டு நம்மள யூஸ் பண்ணிக்கிறோம், நீ என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றது மாதிரி தான் இது இருக்கு. ஏன்னா நம்மள ஒருத்தன் வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கிறான்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க போதும். சொல்றது கரெக்ட் தான். இப்ப அவனுக்கு என்ன ட்ரிகர் ஆச்சு தெரியல. அல்ல அவன் ட்ரிகர் ஆச்சே இல்லையா, அவன் யூஸ் பண்ணிக்கிட்டானே உங்க ஸ்பேஸ உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இத வந்து நாங்களும் உங்க கூட நிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவனுங்களே கூட இருப்பாங்களா? ஏன் ப்ரோ நீங்க வேற சொல்றேன். இது உங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, ஓகே ப்ரோ, நீங்க தேங்க்ஸ், பாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க, நாங்களும் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நன்றி நன்றி, வணக்கம். மான்சர் ப்ரோ அவருக்கு டீசெண்டா ஒரு எண்டு கார்டு போட்டு அனுப்பலான் இருந்தேன். அவன் பாலிடிக்ஸ் பேசுறான்னா, பாலிடிக்ஸ் உனக்கு தளபதி செய்யறது பிடிக்கலன்னா அதை பத்தி விமர்சிச்சுட்டு பேசு. ஒரு ஃபேன் ஃபைட்டா அதை கொண்டு போக கூடாதுன்னு அதை சொல்லணும், அவ்வளவுதான். இல்ல இவருக்கு புரிதல் இருக்கு. இந்த பையன் வந்த பையனுக்கு வந்து புரிதல் இருக்கு, நல்லா புரிதல் இருக்கு, தெரிஞ்சு சொல்றாப்ல. ஆனா என்ன மேட்டர்னா, அதான் சொல்றாங்களே, இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகி பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, பேசலாம், ஃபைன். அதை நீ வந்து யார் பேசுறான்னு உனக்கு தெரிஞ்ச அந்த ஐடியா போட்டு அடிச்சிருந்தால நியாயம் இருக்கு. நீ பேசு, ஒன்னும் தப்பு இல்லை, யாரும் உன்னை தடுக்க போறது இல்லப்பா. பட் ஆனா அதுக்கு நீ மொத்தம் பேரி நீ இப்ப மொத்த இதையும் வந்து நீ பேசினா ட்ரிகர் ஆகி திருப்பி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது நிக்கவே நிக்காது. அது வந்து நீ ரியல் பாலிடிக்ஸ் நம்ம என்ன ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா நடத்துறோம். நம்ம 4 பேர் இப்ப நீங்க பேசுறீங்கன்னா நீங்க கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்கன்னா நம்ம கமெண்ட்ல திரும்ப அவனுக்கு சொல்லதான் முடியும், ஐயோ அப்படி பேசாதே அப்படின்னு. அதுக்கு மேல அவன் போட்டானா அது அவன் ப்ரொஃபைல் அவன் இஷ்டம். 4 பேர் ஃபேக் ப்ரொஃபைல் கூட கிரியேட் பண்ணி அப்படி பேசலாம், அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியுமா? ஆமா, அதுதான் சொன்னேன். டிபி வச்சதெல்லாம் மேட்டர் இல்ல, அதனால தான் எக்ஸ்பீரி தூக்கிட்டு வந்தாப்புல. நான் என்ன சொல்றேன்னா, இப்பயும் சொல்றேன், ரியல் பாலிடிக்ஸ நீ மறந்துடுற. டே டு டே நினைக்கிற பாலிடிக்ஸை நீ மறந்துட்டு ஃபேன் ஃபைட் குள்ள போற. டே டு டே லைஃப் பாலிடிக்ஸே அவ்வளோ இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் திமுக அவனை எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல பேசுங்க. அதுதான் வந்து மெச்சூரிட்டி. இது வந்து நம்ம படத்தை பத்தி பேசுறது மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதான் சார், திமுக காரணங்க நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ரஜினி ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், தலை ஃபேன்ஸ்னு. அத புரிஞ்சுக்கிட்டு அவனுங்களை திருப்பி கேள்வி கேட்கணும். ஏன்னா அவனுங்களுக்கே தெரியும் இன்னும் இருக்கிறது இல்ல. அதான் ப்ரோ, அவங்களுக்கே தெரியும் இருக்கிறதுன்னா ஒரே ஒரு படம் தான். சரி சரி, சொல்லுங்க நீங்க. இல்ல அதான் ஒண்ணு இல்ல, இதே வந்து இந்த ரஞ்சித் ராயப்பன்றவனே வந்து யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இவனுங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதே அண்ணா நகர் பார்க்ல கப்புள்ஸா உட்காந்துருக்கவங்களும் முறைச்சு பார்த்து காசு புடுங்குறவன்னு சொல்லிட்டு இதே திமுக காரங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க, அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவன் வந்து நியாயம் பேசும்போது இங்க இருக்கவங்க கேட்கணும்ல.
டேய் என்னடா விட்டு நீயே எச்ச பொறுக்கியா இருக்க, நீ வந்து ஊருக்கு உபதேசம் கொடுக்குறியாடான்னு அதான் கேட்கணும்ல. மான்ஸ்டர் சிம்பிள். அதாவது டே நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னா நாங்க பாத்துக்கிறோம், நீ யார் நடுவுல அப்படின்றணும். அவங்களுக்கு அந்த ம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே ஃபேன் ஃபைட்னா நாங்க ஃபேன் ஃபைட்டை மட்டும் பாத்துக்கிறோம், இதுக்கு நடுவில் நீ பாலிடிக்ஸை கொண்டு வராதுன்னு சொல்லணும். அவங்களுமே வந்துட்டு அதுக்கு அந்த ட்ராப்புக்குள்ள விழுந்து நோ ஓட் ஃபார் டிவிக்கேன்னு ஸ்ப்ரெட் பண்றதெல்லாம் என்ன லாஜிக் இது? மொத்தத்துல இதை லூஸ் பண்ண போறது நம்ம தான். ஒரு ஒரு சோசியலா ஒரு ஒரு பீப்புளா தான் நம்ம அதை லூஸ் பண்ண போறோம். ஃபேனா எதையும் லூஸ் பண்ண போறது இல்லை அதுல. ஆக்சுவலி அவர் சொன்ன அதான் மாதிரி ஒரு ஆக்சுவலா விஷயம் அவங்க இருக்கு ப்ரோ. விஜயும் சூர்யாவுமே நல்லா தான் இருக்காங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. நம்ம போட்டு அடிச்சுக்கிட்டு இதுல இந்த சொசைட்டியை விட்டோம்னா மொத்தமா முடிஞ்சுச்சு அது. ஐயோ சிம்பிள்யா. இதுல இருந்து மெச்சூர் ஆகி வெளில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமா இந்த மாதிரி ஸ்டேஜ் தான், இந்த மாதிரி நடக்கிற ஸ்டேஜ் தான். மெச்சூர் ஆகி வெளில வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். கத்துக்கோங்க, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். திமுக உன்னை யூஸ் பண்ணிக்குது, அதை இப்போ தெரிஞ்சிச்சு. உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா அதேதான் பிரதர். காலங்காலமா அவங்க தாத்தா காலத்துல இருந்து எலெக்ஷன் டைமுக்கு வந்து திமுக இந்த வந்து நடிகர்களை யூஸ் பண்ணி பழக்கம். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி பொழப்ப ஓட்டுனதுதான் திமுக. ஸோ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், தட் இஸ் எனஃப். நீங்க உங்க ஒரு ஃபேன் பேஸ்க்கு, இப்போ ரஜினி ஃபேன் பேஸ்ல இங்க 2-3 பேர் கீழே இருந்தீங்கன்னா கூட உனக்கே தெரியும், இவன் யூஸ் பண்ணிக்கிறான் பையன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஏன்னா நம்ம சும்மா இங்க கட்சி பேரு உன்னை சங்கி ஆரம்பிச்சப்பே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒற்றுமை இருந்துச்சு. அஜித் ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கும் நடுவுல நல்லா வந்து குழப்பி விட்டானுங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இன்னும் ஜனநாயகன் மட்டும்தான் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டாரு, வேற படம் இல்லை. ஸோ ஃபேன் ஃபைட்ஸை தூக்கி போட்டுருங்க, தமிழ்நாடு நம்ம மக்கள் அதை மட்டும் யோசிங்க. உங்க ஃபியூச்சரும் நல்லா இருக்கும்னா விஜய் அண்ணா நீ மட்டும் தான் ஸ்டாப். வருது. சாண்டா அதான் சொல்றேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த ஃபேன் ஃபைட்லாம் தூக்கி போட்டு திமுகவை நோக்கி கேள்வி கேளுங்க, உங்களை யூஸ் பண்ணிக்க முடியாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவனுக்கு நீ அந்த அட்வைஸ் கூட கொடுக்க வேணாம். நீ திமுக நோக்கி கேள்வி கேளுன்னு அதை அவன்கிட்ட விட்டுருவோம் நம்ம. நீ உன் கண்ணால என்ன பாக்குற, உனக்கு என்ன தப்பா தெரியுது? தப்பா தெரியுதா நீ பர்சனலா கேளு. உன் தலைவன் சூர்யாவையும் கேட்க சொல்லு. நீ ஏன் அவங்க போடுற ட்ராப்புக்குள்ள விழுகுற? நீ நியாயமா தானே கேட்க சொல்றோம், இதுல என்னையா தப்பு? நம்ம பசங்கள்ட்டையும் கொஞ்சம் சொல்லணும் ப்ரோ. ரசிகர் நிறைய பேர் ரசிகர் சனில இருந்து இந்த சைடு வந்துட்டாங்க பாலிடிக்ஸ். ஆனா இன்னமும் அந்த சைடே போயிருக்காங்க. ரஜினிய ஏதாச்சும் பண்றது, எல்லாரும் பண்றது என்ன. எக்கச்சக்க கமெண்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. எல்லாரும் அப்படி பேச வேண்டாம், இப்படி பேச வேண்டாம்னு எக்கச்சக்க கமெண்ட் நானே பண்ணிருக்கேன். அதையும் தாண்டி ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கானா, அவனை என்ன பண்ண முடியும் நம்ம? இங்க பாரு, நான் சொல்றேன், நீ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு நீ வர்றதே தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஃபேன் பேஸ் ஃபுல்லா நான் கண்ட்ரோல் பண்ணி சொல்லுவேன் அப்படின்லாம் கிடையாது. யாராலையும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. திமுக காரனே வந்து ஸ்டாலின் சொல்றத பாதி பேர் கேட்பான், பாதி பேர் பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடுவான். நான் உண்மையே சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மை அதுதான். எக்ஸாம்பிளே இருக்குல்ல மான்ஸ்டர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே சொன்னார்ல, சின்னவர் பேச சொல்றாரு, பெரியவர் வேணான்றாரு. அதுவே ஒரு எக்ஸாம்பிள் தானே. சொல்றதை எல்லாம் கேக்குறான் இல்ல, இஷ்டத்துக்கு எல்லாம் கீழே பண்ணிட்டு தானே இருக்கானுங்க. அதனால எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல இப்படிதான் போகும். ஆனா இது ஒரு விஷயமா ட்ரிகர் ஆகி மொத்த இதையே நீ ஃப்ரேம் பண்றது வந்து அதுதான் தப்பா போய் முடியுது. சோ அதனால நீ தான் இவனை தள்ளி விட்டு நீ போயிட்டே இருக்கணும். கட்சி பொறுப்புல இருக்காம பேசினானா நீ சட்டையை பிடிச்சி கேளு, நாங்க பதில் சொல்றோம். எங்க அவனா ஒருத்தன் கட்சி பொறுப்புல இருக்காம பேசினானா என்ன சட்டையை பிடிச்சி கேளு, நானே பதில் சொல்றேன். அன்னைக்கு அவனை ஸ்பேஸ போட்டு நானே அடிக்கிறேன். எங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க தற்கொலை பேசுவான். அவனெல்லாம் வந்து நீ வந்து எல்லாரும் நாங்க தான் அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நானே பர்சனலா 2-3 ஐடி பார்த்திருக்கேன். ரஜினி ஃபேன், அவன் பக்கா ரஜினி ஃபேனு. அவன் வந்து விஜய் டிபியை மாத்திட்டு ரஜினி இது ஏதாவது போட்டாங்கன்னா அது கீழே கமெண்ட் போட்டுட்டு இருந்தான். எனக்கு டவுட், இந்த நாயை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்த்தா இவன் பக்கா ரஜினி ஃபேன். இவனே ரஜினி அபியூஸ் பண்ற மாதிரி பேசுறான்டா. இவனு என்ன பண்றானுங்க, அப்பதான் நம்ம கட்சி தொடங்கி ஒரு 6 மாசம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, நம்மள ட்ரிகரை நம்மள கத்தினானுங்க. டேய் பைத்தியக்காரனாய், அவனே ஃபர்ஸ்ட் முன்னாள் ரஜினி ஃபேனு. எப்படி வேலை செய்யறான் பாரு அவன்.
இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு அவர் ஸ்டீவா அவர் சொன்ன மாதிரி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சூர்யாவே ஒரு என்கரேஜிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. நம்ம நண்பர் பண்றது ஒரு நல்ல விஷயம், அவர் உள்ள இறங்கியிருக்காருன்னு சொன்னது. அந்த நோட்டை அதை பிடிச்சிக்கிட்டாலே போதும். இப்போ ஃபேன் ஃபைட்ல மொத்தமா இவனுங்க சொசைட்டியை இழகிறது இல்லை, சூர்யாவுக்கே அகைன்ஸ்ட் அவன் நடந்துக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது சூர்யாவே அவர் என்கரேஜிங்கா சொல்றாரு, அதுக்கு அகைன்ஸ்ட் அவங்க நடந்துக்கிற மாதிரி இருக்கு. சேஞ்ச் ஆனும் அவ்வளவுதான். கொஞ்சம் போக போக டைம் எடுக்கும். இதெல்லாம் டைம் தான். போக போக தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க, அவ்வளவுதான். பாத்தீங்களா பிரதர், ஒரு ட்விட் ஒன்று பாத்தீங்களா? இவரு ஓஜி பிரசன்னா ஒன்று போட்டிருக்கிறாங்க. மாநாட்டுக்கு வர மதுரையில எங்க ரூம் புக் பண்ணா சரியா இருக்கும், மதுரை நண்பர்களே பகிரவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. கீழே சிவராஜ் தெரியுங்களா நம்ம இதுல? தெரியும் ப்ரோ. அதை பார்த்தேன், நானும் பார்த்தேன். என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. என் வீடு கூட இருக்குது, வாங்க நண்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதாயா மதுரை இந்த அளவுக்கு யூனிட்டியோட தான் எல்லாரும் அக்கௌண்ட்டும் கோஸ்ட் ரிமூவ் பண்றீங்களா? அவருக்கும் இதாயிடுச்சு. 2 பேரும் அட் டைம் தூக்கி போட்டுச்சு, என்னன்னு தெரியல. ஓகே, பேசுங்க. இந்த அளவுக்கு யூனிட்டியில இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க பண்ற தப்புனால வந்துட்டு நம்மளையும் ஒரு பக்கம் வந்துட்டு டென்ஷன் படுத்தி பேச வச்சிடுறாங்க. எக்ஸ்பெரி சொன்னதுதான், அவங்க வந்துட்டு விஜயோட போட்டோ என்னைக்குமே ப்ரொஃபைல் வச்சு பார்த்தது இல்ல. ரோஹித் சர்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அது கூட அவங்க வந்துட்டு ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த மாதிரி திட்டிட்டு ஏதாவது ஒண்ணு ரொம்ப ரொம்ப அபியூஸ் வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை எதிரிங்க இருக்கிறாங்கன்னு நம்மளால விரல விட்டு கூட இப்போதைக்கு எண்ண முடியல, சொல்ல போனோம்னா. ஃபேன் ஃபைட்ல இருந்து பொலிட்டிக்கல்ல இருந்து எல்லார் சைட்ல இருந்துமே இருக்குது. நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ஒதுங்கி போறதுக்கு இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான் போல. ஆனா ரெண்டாவது வந்துட்டு இப்போ ரஜினிக்கு இருந்த ஃபேன் பேஸ் அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால எல்லாரையுமே நம்மளால வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுதே தவிர்த்து எதுவுமே இல்ல. மேபி வந்துட்டு ரஜினியோட அளவுக்கே நமக்கு ஃபேன் பேஸ் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நம்மளால டேக்கிள் பண்ண முடியுமான்றது தெரியல. ஆனா சோ இது எப்படி மூவ் பண்ணலாம்னு எல்லா இடத்துலயும் எல்லாருக்குலாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. கவுண்ட்லாம் நம்மளால கரெக்டாலாம் சொல்ல முடியாது. அவங்க ஃபேன்ஸ் அவங்க அத்தனை பேர் இருக்காங்க, நம்ம ஃபேன்ஸ் இத்தனை பேர் இருக்கோம். அவ்வளோலாம் நம்ம வந்துட்டு இந்த கணக்கெலாம் நம்ம பார்த்துக்க தேவையில்ல. நீங்க சொல்ல வர பாயிண்ட் புரியுது எனக்கு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் விட தேவையில்லைன்னு சொல்றேன். அதுவே நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகும். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும் மாஸ்டர், இப்போ இது இந்த யாராவது ட்ரிகர் ஆகி கமெண்ட் பண்றாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பாயிண்ட் எங்கேயா நடந்திருக்கும். என்னன்னா இது எப்படின்னா கோழி முதல்ல வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு கதை தான். இவனுங்க எதை பார்த்தியா ட்ரிகர் ஆயிருப்பானுங்க, அதை பார்த்து அவங்க ட்ரிகர் ஆவாங்க. மாத்தி மாத்தி ட்ரிகர் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் குட். நம்மளும் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணணும் நிறைய பேர். பா நான் திருப்பி சொல்லிட்டேன், அதே டைலாக் ஏன்பா திருப்பி சொல்ல வைக்கிறீங்க? இல்ல சொல்றேன். எல்லாரையுமே எல்லாம் கண்ட்ரோல் யாராலையுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன். கட்சியில யாராவது பேசினானா என் சட்டையை புடிச்சு கேளு, நம்ம பதில் சொல்லலாம். கட்சிக்காரன் எவனா பேசிட்டானா சொல்லு, நான் கேக்குறேன். தளபதி ஃபேன். ஆமா, அதான் எக்ஸாக்ட்லி நம்ம அததான் நம்ம கட்சியிலயுமே பண்றோம். போஸ்டர்ல ஒரு போட்டோ பெருசா இருந்ததுக்கே எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்டோம். நம்ம ஒரு தனி ஆளை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவனை ஏன் கேட்கலன்னா அவனுக்கும் கட்சிக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் நம்ம கேட்காம இருக்கோம். அவன் ஒரு ஆள் விஜய் ரெப்ரசென்ட் பண்ண போறது இல்ல, நீங்க ஒரு ஆள் ரெப்ரசென்ட் பண்ண போறதில்ல, நான் ஒரு ஆள் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்றோம். அதுல 1-2 அல்லு சில்லாம் இருக்கதான் செய்யும். அதனால கெட்ட பேர் உருவாகுதுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. இல்ல நம்ம இதுல சில பேர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஒரு ட்வீட் பார்த்தா வந்துட்டு எதுக்கு திங்கக்கிழமை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. சொல்றேன், ஒருத்தவனுக்கும் ஒரு இது இருக்கும். அவனோட பேச்சைய கேட்டு தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு. அவன் ஒரு ஆள் பேச்சை கேட்டு. அதுதான் அதுக்கப்புறமேட்டு நம்ம பொது செயலாளரையும் வச்சு பேசுறது, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து ஏன் அந்த ஒரு மென்டாலிட்டில இருந்து இவங்க வெளியில வர மாட்டேன்றாங்க அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. ஆனா தளபதி மாதிரி ப்ராக்ரெசிவா போவோம், நம்மளோட வேலையை மட்டும் நம்ம செய்வோம், அவனெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி இப்போ இந்த ஃபேன் ஃபைட்டுக்காக கேட்க வராங்க அப்படின்னா அவங்க கேட்டு இந்த மாதிரி இப்போ சாட்டிஸ்ஃபைடாக அவர் போனார் ஸ்டீவ்.
அந்த மாதிரி யாரும் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அனுப்பிச்சி விட்ருவோம். அவனுங்களை கண்டுக்காதீங்க, அவன் ஏதாவது பேசுனானுங்கன்னா ஒட்டுமொத்தமா எங்க எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, அவனை போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஆக்சுவலி இந்த ஃபேன்ஸ்லயும் சிலர் வந்து லீனியன் டுவர்ட்ஸ் சம் பார்ட்டி இருப்பாங்க. அது அவங்கள வச்சுட்டும் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆக்சுவலி அதுவும் ஒரு இஷ்யூ இருக்கு. ஆமா நேத்து ஆமா, நடந்த அதான் இவரே சொன்னாரு டிஎம்கே ரிலேட்டடாவும் இருந்தாங்க அதுல சில பேரு. அவனுங்க நல்லா அங்க போய் டிஎம்கே குளிர் காஞ்சுக்கிறானுங்க ப்ரோ. டிஎம்கே காரனுங்க அடிங்க அடிங்க அப்படிதான் அடிங்க அப்படின்னு குளிர் காஞ்சுக்கிறானுங்க அங்க. அவங்களுக்கு அது இப்ப அதாவது பண்றவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அது மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அதான் ஃபேன் ஃபைட் நாங்க பண்றோம்னா நீ யாரா கோமாளி நடுவுல ஓரமா போடா அப்படின்னு சொல்லிடணும் அவங்க. இல்ல நான் என்னன்னா, யாராவது இங்க திமுக காரணம் தான் தயவு செஞ்சு மேல வந்து பேசுவோம், ஓகேவா? நீ என்ன கருத்து சொல்ற, உனக்கு என்ன கருத்து இருக்குன்னு கேட்போம். உன்னை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்குனது உனக்கு தப்பு, அதாவது உனக்கு பிரச்சனை அதானடா. வேற என்னடா விஜய் பண்ணிட்டாரு சும்மா சொல்ல. கபாலி டைலாக் தான். உன்னை எதிர்த்து கட்சி ஓபன் பண்ணிட்டா அது உனக்கு பிரச்சனை. நீ உக்காந்துக்கிட்டு அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க எல்லா ஃபேன் பேஸ்லயும். ஏன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, லிட்டரலி சொன்னா பிச்சை எடுக்கிற. டேய் ஒரிஜினல் திமுக காரனே உன்னை செருப்பு கட்டி அடிப்பானுங்கடா நீங்க பண்றத பார்த்தா. பிச்சைக்காரனாங்க ப்ரோ. ஆனா ஆக்சுவலி அந்த ஒரிஜினல் டிஎம்கே காரங்கள நான் ஆன்லைன்ல அவ்வளவு பாக்குறதே இல்ல ப்ரோ. யோ அவங்களுக்கெல்லாம் 1008 வேலை இருக்கு, அவங்க போவாங்க ஏதோ பண்ணிட்டு போவாங்க. இவன மாதிரிலாம் உட்காந்துட்டு அவனுங்களாவது அட்லீஸ்ட் கட்சியில இருக்கவனாவது சரி இந்த டைம்லயாவது வேலை பார்க்கணும், இறங்கி ஏதாவது செய்யணும், இப்பயாவது ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இன்னும் முட்டு கொடுக்குற ஸ்டேஜ்ல மட்டுமே தான் இருக்கானுங்க. இந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த முட்டுகளை இப்போ வந்து ஆன்லைன்ல கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஆஃப்லைன்ல இருக்கவனுங்கலாம் வேலையை பார்க்க போயிட்டானுங்க டைரக்டா. இவனுங்க தான் இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது புது நியூ ஜெனரேஷன் முட்டு, இவங்க ஜென்ஜி முட்டு. சரி, ரொம்ப ரொம்ப சில்லறைத்தனமா இருக்குது சில விஷயம். எப்படி தெரியுமா, இவனுக்கு உட்காந்துக்கிட்டு போய் ஒரு ஃபேன் பேஸ்லயும் உங்க நடக்கிற தப்பெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அவனு கூட சேர்ந்து உட்காந்து பேசுறது வந்து கேவலமா இருக்கு. அது மட்டும் தெரியுது பிரதர். இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் போய் பாக்குறேன், கமெண்ட் செக்ஷன் போய் பாக்குறேன். கஸ்டடியல் டெத்தை பத்தி நீங்க வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்றீங்க, எல்லாத்தையுமே பண்றீங்க, இப்போ வந்துட்டு என்ன இப்படி இது பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு இன்னமும் நீங்க வந்துட்டு சினிமாவும் ரியாலிட்டி எல்லாத்தையுமே ஒன்னா வச்சுதான் இன்னும் அதெல்லாம் பேசுறீங்க. நரேட்டிவ் நீங்க போய் செட் கொஞ்சம் பண்றது ப்ரோ. நீங்க அதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகாதீங்க. நாய் கத்தட்டும்னு விட்டுருங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லவா இது சோர்ஸ். இது கத்துன நாய் வந்து அந்த மில்டன். அவன் கத்துனதுதான் அது. அவன் குறைச்சதுதான் மத்த எல்லாரும் சேர்ந்து குறைக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, அவனே சொந்தமா கூட இருக்காது. அதெல்லாம் பென்ல இருந்து எழுதி கொடுத்திருப்பாங்க. அதான் எக்ஸாக்ட்லி. அது நரேட்டிவ் செட் பண்றதுக்குலாம் அவனுங்களுக்குலாம் ப்ராப்பரா மேல இடத்துல இருந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை கீழே இருக்கவன் எல்லாம் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றானுங்க. ப்ரோ ஆர்டிபி ப்ரோ ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. இல்லையா, இல்ல இந்த விஷயம் மட்டும் இல்ல, ஜெனரலா ஒரு விஷயம் நான் ரீசெண்டா பாத்துட்டு இருக்கேன். என்ன பாத்துட்டு இருக்கேன்னா, எந்த டிவிக்கேல ஒரு ஐடிவிங்ல இருக்கவங்க வந்து கமெண்டோ அவர் வந்து டிவிகே ரிலேட்டடா போஸ்ட் போட்டாங்களோ அங்க கீழே போயிட்டு இவனுங்க அபியூசிவ் அட்டாக் பண்றானுங்க. அது லேடிஸோ மென்னோ யாரா இருந்தாலுமே அங்க உட்காந்து அபியூசிவ் கண்டென்ட் போட்டு அவங்கள டேக் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ரோ ஒரு நிமிஷம், யாருக்கா கோஸ்ட் கொடுக்குறீங்களா? இது ஆர்டிபி ப்ரோ கீழ இருக்க. ஒரே நிமிஷம். சோ இந்த மாதிரி கேவலமான சில விஷயத்த பண்ணிட்டு ஆடிக்கு ஒரே நிமிஷம் விஜய் அக்செப்ட் பண்ணல. ஓகே, சோ அங்க போய் கீழே கமெண்ட் கேவலமா போட்டுட்டு இங்க வந்து நாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் யாரா நீங்க, என்னடா வேலை பார்த்துன்னு இருக்கீங்க நீங்க உட்காந்துக்கிட்டு? நான் அப்பயும் சில விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, நான் வந்து இவங்க ஸ்பேஸ்ல ஏறும்போது 2 பேர்கிட்ட சொன்னேன், டேய் நீ அபியூசிவ் பண்றது நிறுத்தினியா, நீ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அது நாங்க கிடையாது, அது ஐடிவிங் கிடையாது, வேற எவனோ ஒருத்தன் பண்றான் அப்படின்றான். இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போட்டிருக்கிறாப்ல அந்த தெருப்பொறிக்கு வாங்க போகுது ஒரு நாள். இல்ல இந்த கேடுகிட்ட நான் ஊடுகட்டி அடிக்கணும் போல. ஆனா ஆமா தெருப்பொறிக்கு வாங்க போகுது நம்ம கிட்ட. இல்ல இந்த வேல்முருகனுக்கு போட்ட பாயாசம் மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு நாள் போடணும் ஒரு பாயாசம். நீங்க எல்லாம் பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிறீங்க. அவன்
ஓகே இல்ல ஆர்டிபி நீங்க பேசுறீங்களா அவர் பேசட்டுமா? இல்ல நான் சும்மா ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன். ஏன்னா நீங்க எல்லாம் இப்ப போட்டு அவங்கள நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் கஷ்டப்பட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சான், இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி, நீங்க புசுக்குன்னு அந்த பலூன்ல இருக்க காத்த புடுங்குன மாதிரி மொத்தம் முடிச்சு விட்டீங்கய்யா. அதேதான் ப்ரோ. மாநாடு ஆர்டிபி அறிவிப்பு ப்ரோ வந்த பிறகு நம்ம அவங்க நம்ம கதறிட்டு மட்டும் ஒண்ணு கிடக்குறாங்க. சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூர்யா ஃபேன்ஸ் அதெல்லாம் ஒண்ணு சேரணும். நம்ம வாண்டடா யாரையும் புடுங்க போறது இல்ல, இழுக்க போறது இல்ல. அவங்களுக்கே புரிஞ்சு எக்ஸாக்ட்லி நடந்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சவங்க சோழி. அதை உடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஒரே இந்த திமுக காரன் போய் நிமிஷம் லியோ பேசும்போது பேசுங்க செருப்பால் அடிச்சு துரத்துடுவான் அவன். அப்ப தெரியும். ஒரு நிமிஷம் கைஸ் ஒரு நிமிஷம். லியோ பேசுங்க லியோ. ஓகே, எப்படி ஸ்பேஸ்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சொல்லுங்க. சிறப்பா பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம தோழனுடைய சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஏதாவது இல்ல நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணுங்க லியோ. ஓகே தென். ஸோ கமிங் சூன் நெக்ஸ்ட் அப்டேட் வரப்போகுது. அடுத்த அப்டேட் ஒன்று. ஸோ ரெடியா இருந்துருங்க. நான் சார் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ தயவு செஞ்சு இருங்க. நான் தயவு செஞ்சு சொல்லிடுறேன், ஐடிவிங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இது மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட் வரும்போது சொல்லுங்க. அப்டேட் வரப்போது தயவு செஞ்சு ஃபயர் விட வைக்காதீங்க. இங்க யாரும் வந்து ரசிகர் மனப்பான்மையில இல்ல, எல்லாம் வந்து தெளிவாயிட்டானுங்க. இது பாலிடிக்ஸ். அறிக்கை வந்தா சொல்லுங்க, அறிக்கை பேசுவோம். அறிக்கை வரதுக்கு முன்னாடியே அப்டேட் வருதுன்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் ஒரு மாதிரி ரசிக மனப்பான்மையே இல்ல நான் பதிவு போட மாட்டேன். நான் வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட டீம்ல அழகா சொல்லுவேன். சொல்லி அடுத்த 5 நிமிஷம் அப்டேட் வரும். அது இல்ல எனக்கு ஒண்ணு கேட்கணும் ப்ரோ. அது கோச்சுக்காதீங்க, உங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும். நேத்து ராஜ்மோகன் அவர்களை வந்து ஒரு விஷயம் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா டிவிகே ஃபேமிலிலே வந்து ராஜ்மோகன் இஸ் நாட் அலோன், we stand with ராஜ்மோகன். எத்தனை பேர் அதை வந்து டேகை யூஸ் பண்ணாங்க? இல்ல அதுல 4-5 பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இல்லங்க நான் கேக்குற 4-5 பேர் எனக்கு யாருங்க? ஒரு 2 டேக் யூஸ் பண்ணாங்களா யாராவது? யூஸ் பண்ணிருக்காங்க. இருங்க, நான் எல்லா மெசேஜுமே பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க சொல்றேன் ஐடி சொல்றேன். இருங்க, நான் அதுக்கு முன்னாடி போட்ட மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் நீங்க கேட்டீங்களா? நான் கேட்கலங்க, ஏன்னா இங்க வேலையா இருந்தோம், அதனால கேட்கல. இல்ல ஸ்பேஸ்ல இங்க பேசினா இல்ல உங்க ஆர்டிபி சொல்றேன்னா ப்ரோ, இல்ல ப்ரோ, ஏன் அதை நான் சொல்றேன்னா ஒரு விஷயம் இங்க நம்ம வந்து ராஜ்மோகன் அண்ணாக்காக நம்ம பேசுறோம், அவருக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றோம். அவருக்காக தான் நேற்று வந்து அந்த டேக்னு ஒன்று யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கட்சி சைடா ப்ரொஃபஷனல் உங்க நீங்க இருக்க ஐடி விங்ல இருக்கவங்க யாராவது சோஷியல் மீடியால இருக்கீங்க, யாராவது நீங்க வந்து இந்த டேகை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓகே இந்த டேகை யூஸ் பண்ணலாம், கட்சி சைடா சொல்றாங்க அப்படின்ட்டு. கரெக்டா? ஒண்ணும் இல்ல, நான் அபிஷியலாவே மெசேஜ் சொல்றது கேளுங்க மாஸ்டர். இதுல சில விஷயம் இங்க பேசலாம், சில விஷயம் தான் பேச முடியும். நான் அபிஷியலாவே யாருக்கு அனுப்பணுமோ அனுப்புனேன். உங்களுக்கு வேணா உங்களுக்கு முன்னாடியே ஆர்டிபி நாங்களும் 2 பேர் பேசிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். பட் அங்க இருந்து அந்த ரியாக்ஷன் நான் உங்களுக்கு அப்புறமே சொல்றேன், போன் கால்ல நீங்களே கேளுங்க. இல்ல அது சரி, நீங்க எனக்கு பர்சனலா சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இனிமேட்டு அபிஷியல் ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்க குரூப் நடத்தும் போது சொன்னீங்கன்னா நாங்க கேட்க மாட்டோம். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்களே ஏதாவது பண்ணிடுங்க, உங்க சோசியல் மீடியா பவர் வச்சு நீங்களே பண்ணிடுங்க. நாங்க இனிமேட்டு அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா இங்க ராஜ்மோகன் அண்ணாக்காக தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்க, நீங்க சொன்னா நாங்க பண்ணுவோம்னு என்ன அடிமைத்தனமா அது? அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது இல்லன்னா அப்ப நாங்களும் அப்படிதான் இருப்போம். நீங்க ஏதாவது போட்டு எங்களுக்கு இனிமேட்டு நீங்க உங்களை பர்சனலா சொல்ல ப்ரோ, ஐடி விங்ல இருந்து மேல இருந்து ஏதாவது போட்டு அமிச்சானா அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது. நான் ஒன்னும் ஆடு மாடு கிடையாது நீ சொல்றதை செய்யறதுக்கு. ஓகேவா? அதான் அதை நீ கன்வே பண்ணிடுங்க, இந்த மாதிரி பேசுறாங்க பசங்கலாம் அப்படின்னு கன்வே பண்ணிடுங்க. ஒரே நிமிஷம். இல்ல நீ ஆக்சுவலா நீ இப்ப எடுத்த ஸ்டெப் எல்லாம் கரெக்ட் தான். இது ஆக்சுவலா நீ யாரும் அந்த ஐடிவிங்ல இருக்காங்கன்னா அவங்க பசங்க நீ எடுத்து சொல்லிருக்கலாம்ல, சொல்லியிருந்து இதை போட சொல்லிருக்கலாம்ல. குரூப்ல எல்லாருக்கிட்டையும் எல்லா குரூப்லயும் போட்டேன்டா நானு. போட்டியா? பார்த்தா தக்காளி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈகோ இருக்குன்னா இனிமேல் நான் தான் சொல்றேன், ஐடிவிங்ல அவனும் தூக்கிட்டுலாம் வந்துடாது. இனிமேல் இது போடு அதை போனா நாங்களும் போறேன். என்ன ஆடு மாடா நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இல்ல வேலை மையத்து இல்லாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோமா? ராஜ்மோகன் அட்டாக் பண்ணி இப்ப எங்களுக்காக உட்காந்து என்ன மான்ஸ்டர் ஸ்பேஸ் டேக் நான் போட்டு ஓட்ட சொன்னோம்?
ஏன் ராஜ்மோகன் அட்டாக் பண்ணி பேசுறானுங்க, ஸ்டாண்ட் வித் ராஜ்மோகன், ராஜ்மோகன் இஸ் நாட் அலோன் தானே போட சொல்லியிருக்கோம். இதுல என்ன நோக்குது ஒன்னா? அப்படின்னா ஈகோ நீ போட மாதிரி அப்ப நீங்க சொல்றது மாதிரி நாங்க போட முடியாது. நீ ஒண்ணு இன்னும் உனக்குன்னா நாங்க வச்சு ஆடு மாடாடாங்க. நீ சொல்றத நான் உட்காந்து போட்டுக்கிட்டு ஐடி விங்ல நீ வந்து நீ மாதிரி ஆட்டு சொல்லுவேன், நாங்க உட்காந்து போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். எவனா அப்புறம் நாளைக்கு எவனா ஐடி விங்ல வந்து இந்த டேக் கீக்குன்னு யூஸ் பண்ணணும்னு மேல வந்தனா கிழிச்சேரியா போடும். அப்புறம் நீ வாழ்க்கையில கேட்காத கெட்ட வார்த்தையெல்லாம் என்கிட்ட இருந்து கேட்ப. அது மட்டும் சொல்லிடுறேன். லியோ ப்ரோ, இது உங்களுக்காக இல்ல, உங்களுக்கே தெரியும், உங்களை சொல்லல, உங்களை மூலியமா நான் வேற சொல்லிடுறேன். ஏங்க நீங்க வந்து எதுல இல்ல, இப்ப நீங்க ஓப்பனா எல்லாமே பேசலாம். நீங்க வாங்க, நான் சொல்றேன் எல்லா விஷயம் என்ன நடந்தது நைட்டு, நான் எவ்வளவு ஸ்டெப் எடுத்தேன். ஆமா ஆமா, ஏமா ப்ரோ நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க ப்ரோ, அதுக்கு தேங்க்ஸ் நான் சொல்றேன். பட் ஆனா சொல்றேன், இதை வந்து இந்த படத்துல சொல்ற மாதிரி தான் நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க, நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். பட் ஆனா அதை கண்டுக்காம மேல இடத்துல இருந்து நீ மேல இடத்துல இருந்து சொல்றதுக்கு என்ன பாக்குறீங்கன்னா ஆடா மாடாடா நாங்க உட்காந்துன்னு நீ சொல்றதை நான் கேட்டுன்னு உட்காந்துக்கிட்டு அவன் உட்காந்து இங்க இண்டிவிஜுவலா கட்சிக்காக பேசணும்னு வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நீ பண்ணுனா நீயே பண்ணு, நான் சொல்றேன், நீயே பண்ணு. குரூப்ல வந்து சொல்லாத, உன் ஐடி வச்சு நீயே பேசு, இங்கெல்லாம் வந்து சொல்லிடாது யாரும், அதான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு அப்புறமே டீட்டெயிலா சொல்றேன், அதை விட்டுருங்க. ஓகே, அடுத்த மாசம் 25ஆம் தேதி மதுரையில மாநாடு. ஸோ அறிவிப்பு வந்துருச்சு. ஸோ சொல்ற மாதிரி தான், பண்டிகை எல்லாருமே கொண்டாடுங்க. 2வது மாநில மாநாடு, நீங்க மாநில மாநாடை விட இன்னும் சிறப்பா 3 மடங்கு அன்னைக்கியோட தீர்மானிச்சிடலாம். அன்னைக்கு நம்ம 2026 வெற்றி வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு அள்ளு விட போகுது, கன்ஃபார்ம். ஒண்ணு, நேத்து ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து இந்த திமுக வந்து உட்காந்துக்கிட்டு, நான் சில பேர் கேர்ள்ஸ் இருந்துன்னா காது பொத்திக்கிங்க, இந்த திமுக ஐடிவிங்கள உட்காந்துருக்க பொட்ட பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொட்ட பசங்க இந்த அவதூறுகள் பரப்புறது, இந்த கீழ்த்தனமா எழுதுறதெல்லாம் உங்களோட வச்சுக்கிங்க. நீ அடிச்சா நான் திருப்பி அடிக்கதான் செய்வேன். இந்த பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தாவைக்க பண்ணிட்டானா நீ என்ன எழுதிக்கோ, நீ என்ன கண்டென்ட் போட்டுக்கோ. என் கட்சி நிர்வாகிகளோ என் தலைவர் பத்தி நீ பேசினா திருப்பி அடிக்கதான் படும். நீ எந்த பாஷையில அடிக்கிறோ அந்த பாஷையில நான் திருப்பி அடிப்பேன். அது நான் உங்களை மாதிரி வந்து எங்க தலைவர் சொல்ல சில விஷயத்துலதான் நாங்க வந்து அமைதியா போவோம். சில விஷயத்துல நீ தரம் தாழ்ந்து பேசினீங்கன்னா தரம் தாழ்ந்துதான் உன்னை அடிக்கப்படும். இதுல நீ என்ன வேணா எழுதிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா அவர் கருத்தியல் ரீதியா பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நான் தான் சொல்றேன்ல, இப்ப அடிமையா இருந்தவங்க இப்ப நாய் பிஸ்கெட்டுக்காகன்னு கவ்விட்டு கிடக்குறீங்க. இதுல வேற வந்து மில்டன்ல இருந்து இவனுங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க பேசுறது, நீங்க போடுற பதிவே முன்ன உங்க வீட்டுல யாராவது படிச்சு பார்ப்பாங்களா? படிச்சு பார்க்க முடியுமா? அதுல ஜீர்ணிக்க முடியுமா? சோத்துல இவங்கெல்லாம் சத்தியமா உப்பு போட்டு சாப்பிட கிடையாது. உண்மையால சொல்றேன், திமுக ஐடிவிங்ல இருக்கிறவன் சோத்துல கொஞ்சமாச்சும் உப்பு போட்டு தின்னானா கொஞ்சம் ரோசா இருக்கும். இந்த மாதிரி எழுதலாமா, இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் ஒருத்தவங்களை பண்ணலாமான்னு. ஏன்னா அரசியல் பேசுங்கடா, அரசியல் பேச துப்பு இல்லை. இதுல என்னடா கொடுக்குற காசுக்கு ஏன்டா இப்படி குலைச்சி தள்ளுறீங்க? ஆனா நீங்க என்ன குலைச்சாலுமே எங்க தோழர்களுக்கு அதுக்கு பதிலுக்கு பதில் 1-1-2 மேட்ச் மாதிரிதான். உனக்கு பதிலுக்கு அடி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. உங்களுடைய முகத்திலே கிழிஞ்சு கொண்டு தான் இருக்கு. இன்னும் கள நிலவரம் என்னன்னு தெரியாமலேயே இங்க வந்து ஆன்லைன்ல மட்டும் கம்பி சுத்திட்டு இருக்கானுங்க இந்த தற்கொலை பசங்க. திராவிடனா என்னன்னு கேட்டா தெரியாது. 2021 தேர்தல் அறிக்கையில உங்க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க, அதையும் தெரியாது. ஓரணியில் நீங்க பண்ண இப்ப உறுப்பினர் சேர்க்கையில பிராடுத்தனம் வந்து ஊரே சிரிக்குது. இவ்வளவு கேடு கெட்டு ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது எங்க மேல நீங்க சொல்ற ஒரு பொய், என்னைக்குமே பொய் நீங்க பரப்பலாம், ஈஸியா பரவிடும். ஆனா கடைசியில உண்மையா நாங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயுமே எங்க கட்சி தலைவர் பாருங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாரு, அது யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விஷயத்த சேர்த்துட்டாரு. அடுத்தது மாநாடு அறிவிச்சிட்டாரு, அடுத்தது மக்கள் சந்திக்க போறாரு. ஸோ நாங்க மக்கள் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க எங்களை நோக்கி விமர்சனம் வச்சுக்கிட்டு இங்கேயே ஊட்டிட்டு இருக்காதீங்க. மக்கள்கிட்ட தயவு செய்து ஓட்டு கேட்க போகாதீங்க. ஏன்னா சகிச்சுக்க முடியல, உங்களுடைய ஆட்சியே அந்த நிலைமையில தான் இங்க கிடக்குது. நேத்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் எழுதிக்கிட்டு கிடக்குறீங்க. முன்ன வந்து ராஜ்மோகன் பாத்தியா, அதான் அவர் சிங்கம்டா, ஒரு ஆம்பளை, ஒத்த ஆளும் ஒத்த திமுக ஐடிவிங்க கதற விட்டாரு பாத்தியா, அதுதான் வேணும். நேருக்கு நேரு தில்லுக்கு தில்லு இருந்தா அவங்க கூட விவாதம் பண்ண தயாரா அவங்க தலைவர்கள் திமுக வர சொல்லி பார்ப்போம். என்ன 200-500 தாண்டா காசு கொடுக்குறேன், அதுக்கு ஏன்டா இப்படி உட்காந்து எழுதிட்டு கிடக்குறீங்க? எழுதுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல. உங்களுக்கு சேர்த்து தாண்டா போராடுறோம் நாய்ங்களா. நான் நம்ம தோழர்கள் சொல்லல, திமுக நாய்ங்க தான் சொல்றேன். அவங்க நாய் தாங்க இனிமேல். இல்ல நம்ம தோழரை சொல்லிட்டு இங்க போயிடுவீங்களா நீங்க? இங்க இருந்து போயிடுவீங்களா இல்ல விட்டுருவோமா?
லியோதாஸ் ப்ரோ இல்ல ஒரு ரிக்வெஸ்ட், இந்த அடிச்சது மாநாடுக்கு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் பண்றாங்க, அதை போஸ்ட் பண்றது, சர்க்குலேட் பண்றது அதெல்லாம். இல்ல எனக்கு புரியல. இல்ல வந்து போறது, ஏன்னா நம்ம வந்து யாரும் வந்து காசு கொடுத்து வர மாதிரி கும்பல் இல்ல, நம்ம எல்லாம் தனித்தனியா வரவங்க இல்ல, வரவங்களுக்கு எப்படி தனியா வரும்போது சேஃபா வரணும், எங்க இது பண்றது, சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸா நீங்க நோட் பண்ணி போட்டீங்கன்னா, போஸ்டா போட்டீங்கன்னா டீம் கிட்ட சொல்லி ப்ரோ தயவு செஞ்சு ஃபயர் விடுறத நிறுத்த சொல்லுங்க ப்ரோ முதல்ல. அம்மா எல்லாத்துக்கும் உட்காந்துக்கிட்டு 2 PM ஃபயர் கம்மிங் ஆன். சம்பவம் ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. சம்பவம் லோடிங் மியூட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு தெரியல அது. இதெல்லாம் தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க ப்ரோ. நான் இங்க வந்து எல்லாம் பாலிடிக்ஸா பேசிருக்கோம், பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கணும். அஃபிஷியல்ல இருந்து போட்டாங்கன்னா நீங்க ஷேர் பண்ணி அந்த ட்விட்டை ஷேர் பண்ணி நீங்க போடுங்க. ஒரு ட்விட்டர் போட்டாங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ட்விட்டர் ஷேர் பண்ணி அதுல கண்டென்ட் போடுங்க, அது ஸ்ப்ரெட் ஆகும். என்னத்த சம்பவம் லோடிங் ஏன்னா படம் சினிமா ஷூட்டிங்க உட்காந்துக்கிட்டு எல்லா சம்பவம் லோடிங்கிட்டு மாறணும். ஐடி இங்க மாறுங்க, இங்கெல்லாம் அங்கேயும் அங்க மாற சொல்லுங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, அங்க ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம் கிட்ட மேல சொல்லுங்க, ஏங்க இந்த மாதிரி சம்பவம் லோடிங்னா சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. நான் ராஜ்மோகனுக்கு சொன்னதுக்கு எதுவுமே பேசாம சைலண்டா இருந்ததை பார்த்து பசங்க அசிங்கமா கேட்கறானுங்க குரூப்ல. காதால கேட்க முடியல, காதுல இருந்து ரத்தம் வருது. இனி வந்து நீங்க சென்ட் பண்ற டேக் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றானுங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு கேளுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா நான் உண்மையா இல்லையோ, நான் சொல்றேன் இல்லையோ, யாராவது அஃபிஷியல் இருந்து ஒரு டேக் நெக்ஸ்ட் வந்து யாராவது சொன்னானா டேக் நான் போட வேணா, நானே உட்காந்து ஸ்பேஸ் போட்டு பேசுவேன். அது நடக்குதா இல்லைன்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கீழே ஒருத்தர் சொல்லுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், நானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். போட்டு ஃபாலோ பண்ணாதீங்க, டேக் எல்லாம் போடாதீங்கன்னா அடிமையாடான்னு உட்காந்து நான் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம இது சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு விஷயம் வந்து கட்சி சைடா நீங்க பண்ணிருக்கணும், இனிஷியேட் எடுத்துருக்கணும். எல்லாம் உட்காந்துட்டு சைலண்டா கட்சியில சொல்லலாம், மேல் இடத்துல சொல்லல. எதுக்குதான் சொல்லுவா? அப்ப எதுக்குதான் வாய்த்திருப்ப? ராஜ்மோகன் யாருக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா? மாறணும், மாத்திக்கோங்க. இங்க யாரும் அடிமலாம் கிடையாது. நீங்க போடுற டேக் எடுத்து போட்டு நாங்க ஃபாலோ பண்ணி நாங்க போடணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமே கிடையாது. தளபதிக்காக தான் அந்த கட்சி. உட்காந்து நீங்க சொல்றதை கேட்டுட்டுலாம் உட்காந்துக்கீங்கன்னா அடிமை கிடையாது யாரும். ஓட்டு வந்து போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்க சில விஷயத்தை இப்படிதான் கேட்போம், சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இந்த ஃபயர் விட்டுறது, இந்த சம்பவம் லோடிங்லாம் எங்களால பண்ண முடியாது. ஃபயர்லாம் விட சொல்றீங்க, உங்களுடைய கருத்து நீங்களே விடுறதை நிறுத்துங்க. நீங்களே இன்னும் போட்டுங்கிறீங்களா சில விஷயங்கள? நீங்க வைக்காதீங்க, உங்களை வச்சுதான் கேட்க முடியும். நீங்க ஒரு இதுல இருக்கீங்க, அதனால உங்களை கேட்க முடியும். இங்க அதாவது நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட பழகுறவங்க ஓரளவுக்கு ஸ்பேஸ் போட்டு பேசலாம். சில விஷயங்கள் நம்ம குரூப் மெம்பர்ஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லலாம். பட் ஓவரா அதுல சில விஷயங்கள் நம்ம போயிட்டு அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, இவ யாரா பைத்தியக்காரன் சொல்றான்ட்டு என்னையே தூக்கி போட்டு போயிடுவாங்க. நானும் அதே மாதிரிதான். நீ யாருப்பா பைத்தியக்காரன், நீ வந்து டேக் போட சொன்னா நான் போடுவேனாப்பான்னு கேட்பேன். நீ வாங்கிட்ட, நீ பொசிஷன் வாங்கிட்டா நீ சொல்றத நான் கேட்கணுமாப்பா நானும் கேட்பேன். இல்ல உங்களுடைய கருத்து நீங்க தெரிவிங்க, எந்த அதான் சொல்லுவேன். ஐடி விங்ல நீங்க போஸ்டிங் இருக்க வந்து சொல்றதை கேட்கணும்னு அடிமலாம் கிடையாதுங்க, அதனால சொல்லிடுறேன். உட்காந்து ராஜ்மோகனை அட்டாக் பண்ணா நீங்களாம் சேர்ந்து பேசியிருக்கணும். நேத்து அதை பத்தி ஒருத்தரும் கருத்து சொல்ல, ஒருத்தரும் பேசல, போட வேண்டிய டேக்கையும் போடல. அப்ப இனிமே நீங்க சொல்லாதீங்க, நாங்களும் பண்ண மாட்டோம். அதான் சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு முன்னாடி அங்க ஆபீஸ்ல எல்லாருமே இருந்தாங்கல்ல, குரூப்ல நிர்வாகிகள் இருந்தாங்க. அபிஷியலா நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். பழைய மெசேஜ் பாருங்க, அதுக்கு எனக்கு ரீப்ளை எப்படி வந்ததுன்னு பாருங்க. அததான் சொல்றேன், நீங்க தான் பாத்துக்கணும், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல நான் தனிப்பட்ட முறையில ராஜ்மோகன் தாக்குனதுக்கு கண்டனத்தை திமுகவுக்கு வலுவா வைக்கிறது ஒண்ணு ஹேஷ்டாக் கொண்டாருன்னு சொன்னேன். அதுக்கு பதில் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறமேட்டு. அது ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே தனிப்பட்ட முறையில கால் பண்ணி ஏதோ பண்ணலாம் ப்ரோ ஏதோ ஒண்ணுப்ப அது நான் ஒண்டினா சேர்ந்தா பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அவங்க வந்து பதில் வேற மாதிரி வருது. சரி நான் கம்முன்னு ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் என்னோட ட்வீட் போட்டுவிட்டேன். நான் ஓப்பனா திட்டி தான் திமுக போட்டேன். ட்வீட் போட்டா உடனே எல்லாம் ராஜ்மோகன் சப்போர்ட் பண்ணி ஃபுல்லா ட்வீட் போடுங்களான்னா போட்டாங்க கொஞ்சம் பேர். அவ்வளவுதான். அதாவது என்னால என்ன முடியுமோ என் சக்திக்கு மீறி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ப்ரோ நீங்க ட்விட்டர் போட்டீங்க ப்ரோ, டேக் யார் ப்ரோ யூஸ் பண்ணீங்க? நீங்க டேக் என்ன யூஸ் பண்ணீங்க? நீங்களே சும்மா சொல்லுங்க. நாங்க டேக் ஏங்க நான் ஒரு குரூப் நீங்க இப்ப எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இருக்குங்க எனக்கு ஹேஷ்டாக் பண்ண சொன்னீங்கன்னா ஓகே நான் ஒரு போட்டிருப்பேன். நான் எவ்வளவு ஒரு குரூப் மட்டும் பாக்குறேன் நான் சொல்லுங்க எவ்வளவு குரூப் இருக்கு நீ அதையும் குரூப்ல பார்க்கணும்ல. போடுறது நான் டிவிகே ஃபேமிலியில நான் என்ன வந்து சொல்லுவேன் சொல்லுங்க. நான் ஏதாவது இம்பார்ட்டன்டா தான் ஷேர் பண்ணுவேன். ஒண்ணும் இல்ல ஒரே நிமிஷம் இம்பார்ட்டன்டா தான் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க போட்ட பதிவிலே போட்டு ஹேஷ்டாக் எல்லாம் போட்டிருக்காங்க, போடாமலாம் கிடையாது. நான் அதையும் பார்த்தேன் 1-2 போஸ்ட். நீங்க ஓப்பன் சில விஷயங்கள் நான் ஓப்பனா பேச முடியல அவ்வளவுதான். இல்ல ப்ரோ நீங்க போட்டீங்களா? நான் நான் பாக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க ஹேஷ்டாக் போட்டதே நான் குரூப்ல மெசேஜ் பார்க்கல. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இதுல தாங்க நீங்க எனக்கு கால் பண்ணி நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப எத்தனை குரூப் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இவ்வளவு ஒர்க் ஷெட்யூல்லையும் நான் என் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு டைம்ஸ் பண்றேன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஒரு செகண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஹேஷ்டாக் கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னா நான் போட போறேன். நான் என்னைக்கா மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் நான் சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா நீங்க போட்டுருவீங்களா? சரி ஓகே நான் கான்டாக்ட் பண்ணி சொல்றேன். நான் போடுறேங்க. நான் போடுறேன் ஓகேங்களா? மான்ஸ்டர் அதான் ஒரே நிமிஷம் தேனா. இல்ல ஒரே நிமிஷம். ஏய் நான் கேக்குறேன். டேக் யூஸ் பண்ணா கை வலிக்குமா? இல்ல டேக் யூஸ் பண்ணா கை வலிக்குமா? நீ வந்து டேக் போட சொன்னா நான் வந்து போஸ்ட் போட்டு போடான்னு சொல்லிருக்கேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? அபிஷியல் இருந்து வந்திருக்கு மான்ஸ்டர். இது நான் வந்து சொல்றேன் எல்லா பசங்களை ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்? போடுப்பான்னு சொல்லிருக்கேனா இல்லையா? மாஸ்டர் எனக்கு வந்து இந்த டேக் ரன் ஆகுது கொஞ்ச நேரம் வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் போயிட்டேன். டேய் நீ இந்த டேக கூட விடுறா. குரூப்ல இருந்த நீ இந்த ஆக்டிவ் கேடஸ் குரூப்ல கூட நான் போட்டேன். சரி அதெல்லாம் வெளியே ஒரே நிமிஷம் இருங்க மாஸ்டர். அதை இது விட்டுருங்க. இனிமேல் அடுத்த ஒரு விஷயங்கள் நடக்கும் போது டைரக்டா நான் கான்டாக்ட் அடுத்த விஷயம் நானும் சொல்றேன். டேக் எல்லாம் யாரும் வந்துடாதீங்க. நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். அபிஷியல் இருந்து நீங்களே போட்டு அபிஷியலா போட்டு இல்ல மான்ஸ்டர் இதெல்லாம் நமக்குள்ளே எதுக்கு தேவலாம் பெரியவங்கிறேன். நீ அடுத்த குரூப்ல போறப்ப இது எல்லாரும் போடுங்கன்னு மென்ஷன் பண்ணிருக்க வேண்டியதானே? அவங்க இந்த குரூப்ல இருக்கங்கிற இல்ல மென்ஷன் பண்ண மாதிரி நான் போட்டேன். ஸ்ப்ரெட் மேக்ஸ்னே போட்டு அனுப்பிச்சேன். யூஸ் திஸ் டேக் ஸ்ப்ரெட் மேக்ஸ்னே போட்டு அனுப்பிச்சேன். வேற என்ன போடணும்? ஐயா ப்ளீஸ் ஐயா ஐயா போடுங்க ஐயா அப்படின்னுவா. சரி மாஸ்டர் நெக்ஸ்ட் டைம் வேணா ஒரு வாட்டி பர்சனலா ஒரு கால் கூட பண்ணிருக்கேன். அதான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுவேன். இல்ல மான்ஸ்டர் கவின் வந்தான்ல ஓகேவா? அவங்ககிட்ட சொல்லி உங்க பசங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி டேக் ஸ்ப்ரெட் பண்ணு சொல்லிருக்க வேண்டியது. அவன்கிட்ட சொன்னீங்க? அதுவும் கவின் கிட்டயே சொல்லியாச்சுப்பா. ஒரு சினிமா படத்தை 10 வாட்டி பார்த்து 15 வாட்டி பார்த்தேன் நான் வந்து ஓட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ரசிகர் பாப்பாங்கல்ல, அதே மாதிரி 10 வாட்டி 15 வாட்டி இவனுங்களே போடலாம்னு தெரியுமா? தானுஷ் பிரசன்னான்னு ஒருத்தர் மைக் கேட்டுக்காரு தெரியுமா? அவங்க பிளாக் பந்தர் அவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கன்னா கொடுங்க. வேண்டாம் அவன் இங்க வந்து பாலிடிக்ஸ் பாட்டு தாங்க போடுவான். அவன் அந்த சவுண்ட் சரி ராசாத்தி சவுண்ட் சரி அவன் அதிமுக காரன். அவன் விட்டுருங்க. தானோஸ் அது கரெக்ட் தான். மைக் செட்டுக்கு அவனுக்கு விஜயோட எடப்பாடியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எடப்பாடி பத்தி தான் பேசுவான் மேல வந்தாலும். இல்ல புதுசா ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இதுதான். ஆமா போஸ்ட்லாம் எதுவும் இல்ல, சும்மா அப்படி ரேண்டமா இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. இல்ல 234 தொகுதியிலும் விஜய் போட்டோ எங்க, விஜய் எங்க நிக்கிறாருன்ட்டு அவனுக்கு கேட்டு சண்டை போடுவானுங்க. விஜய் போட்டோ இல்ல, விஜய் நின்னாதான் ஓட்டு போடுவேன்ட்டு மொத்தத்தையும் அதுல ஒரு குத்து இதுல ஒரு குத்துன்னு வர போறானுங்க. எந்த தொகுதியில நிக்க போறாப்ல ஏதாவது தெரியுங்களா? ஐடியா இருக்கா? இல்ல 234 தொகுதியிலயும் அவர்தான் நிக்க போறாங்க. 234 தொகுதியிலயும் அவரே நின்னு அவரே வந்து எல்லா எம்எல்ஏ சீட்டு எல்லா கவுன்சிலர் சீட்டு எல்லாமே அவருக்கு தான். ஏன்னா வேற யாருமே நம்மளுக்கு தேவையில்ல, அவருக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறோம். பாருங்க நீங்க. ஆமா நான் கிண்டலுக்கு கேக்கலையா? ஐ வாண்ட் டு நோ, அதுக்காக கேக்குறேன். நானும் நிஜமாதான் சொல்றேன். இது ஜெரி மேடம் அவரு மதுரையில எய்ம் பண்றாரு. இது ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா நீங்க? அதாவது அந்த விஜய் ஃபேன்ஸையும் விஜய் ஆரம்பிச்ச கட்சி இத வந்து நிறைய பேர் ஸ்பேஸ் போட்டு இத பத்தி பேசுறாங்க. ஆனா அங்க வந்து அவங்க ஒரு தடவை கூட நீங்க எல்லாம் திண்ணையில உட்கார்ற வந்து அங்கிள்ஸ் இல்ல திண்ணையில உட்கார்ற தாத்தாஸ் இப்படின்னு அவங்க ஒரு கமெண்ட் போட்டதே இல்ல. பட்
அவங்க வந்து நம்ம இப்ப லேடிஸ் போடுறது மட்டும் திண்ணையில உட்கார்ற கிழவிஸ், திண்ணையில உட்கார்ற ஆமா ஆண்டிஸ் இல்ல 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 இது இந்த இவ்வளவு மாதிரி பிரஸ் பண்ணி சொல்லியே ஆகணுமாக்கா? அப்ப இல்ல கேக்குறேன். நான் சரி ஒரு தடவை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இத்தனை தடவை சொல்றீங்க. யோ 200க்கு பேச வேணாமா? கம்முன்னு இரியா. நீங்க பேசுங்க பிரைடி மேடம். சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா. பிரைடு பிரைடு சாரி மேடம். இல்ல ஆகஸ்ட் 25 அண்ணன் கல்யாணமே அன்னைக்குதான் மாநாடு. எங்க பேரே இவ்வளவு கஷ்டமா வச்சுன்னா அவங்க என்னதாங்க பண்ணுவாங்க? ஏதாவது சாந்தி மாலா அந்த மாதிரி ஏதாவது ஈஸியான பேரா இல்ல அப்படி இல்ல. அவங்க வந்து இல்ல அவங்க பி பாக்குறாங்க, ஆர பாக்குறாங்க, டிய பாக்குறாங்க. அது வந்து ஐ எங்க இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. எங்க இருக்கு தெரியல. பிரைட் அது வந்து அவனு ஒரு half an hour எல்லாம் சிரிக்கிறவங்க எல்லாம் ரெடியா இருந்துக்குங்க. சரியா இருக்கட்டும். மாநாடு மதுரையில நடக்க போகுது. என்ன டீகோட் பண்ண போறேன் நானும் யோசிச்சுட்டு இருந்தா பார்த்தா கடைசியில அண்ணனுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு. அண்ணனுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு மாநாடு வச்சிருக்காங்க. டேய் அண்ணனுக்கு கல்யாண நாளா என்ன நாளா எனக்கு தேவையில்லாத இருக்கு. அந்த மாநாடு என்ன பேச கல்யாண நாள் அன்னைக்கு மாநாடு வச்சிருக்காங்க இல்லையா? அது ஒரு பெரிய மாற்றம் தூட்டு போட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு கல்யாணம் அன்னைக்கு பாருங்க அண்ணன் ஞாபகம் வச்சு போடுறாரு. எதுக்கு வேற லெவல். உண்மையாலுமே நம்மளுக்கு இல்ல அது நம்ம ஃபேமிலியா வந்து அவருக்கு என்ன இதெல்லாம் நம்ம பேசல, நம்ம பேசணும்னு அதுக்கு நம்மளுக்கு விருப்பமும் இல்ல. ஆனா பக்கத்து ஸ்பேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு மட்டும் சங்கீதா நீ வரட்டும் எல்லாரும் பாரு செமையா கதருவாங்கன்றாங்க. அவங்க புருஷன் முன்னாடி ஒன்னா இருந்தா நாங்க ஏன்டா கோவப்பட போறோம்? கொஞ்சமா புரியலையே. ஏங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் தாங்க நம்ம நினைப்போம். இது என்னங்க வம்பா போச்சு? எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாரியா. ஏங்க நம்ம நினைப்போம் ஒரு அம்மா நாய்க்குட்டியோட வந்துரும். அந்த அம்மா நினைக்கணும் நம்ம என்னங்க நினைக்கிறது? நாம என்ன சொன்னோம்னா திருப்பி எப்பா நீ அது கல்யாண நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாம பர்த்டே அன்னைக்கே போய் பாத்துருக்கலாம். தேவையில்லாம நாயை தூக்கி போட்டோ எடுத்து எத்தாதண்டி பிரச்சனை வந்துச்சு. அதானே தேவையில்லாம என்ன வேற அபியூஸ் பண்ணிருக்காங்க. ஏங்க காலையில இருந்து எல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டாங்க ப்ரோ. சரிங்களா? ஏமா நீங்க ஈவினிங் லேட்டா வந்து இவ்வளவு லேட்டா போடுறீங்களே என்னங்க போட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு நான் கேட்டதுல? இது அபியூஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்படிங்க அபியூஸ் ஆகும் சொல்லுங்க? அதுக்குதான் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. இல்ல காலையில நெல்சன் போட்டாரு, டைரக்டர் நெல்சன் போட்டாப்ல. சரிங்களா? நயன்தாரா போட்டாங்க, எல்லாருமே போட்டாங்க. நீங்க ஏங்க லேட்டா வந்து போட்டீங்க தாங்க கேட்டேன். வேற ஒண்ணுமே கேட்கலங்க நானு. அது எப்படி கேட்கலாம்? ரிஷாவை கேட்டா ஏன் கோவம் வருது? அவங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஒய் லேட் அவ்வளவுதான் கேட்டேன். வேற எதுவுமே கேட்கல. எல்லாருமே காலையில விஷ் பண்ணாங்க, நீங்க மட்டும் ஈவினிங் விஷ் பண்றீங்களே அப்படின்னு. அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா நீயே முதல்ல விஷ் பண்ணிருக்கணுமே அந்த டோன்ல அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஏங்க ஒய் லேட்டுக்கு இப்படி இல்லாமங்க நீங்க யோசிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, கால் முன்னாடியே விஷ் பண்ணியிருந்தா தப்பா நினைச்சிருப்பாங்க. ஏங்க தப்பா நினைக்கிறவங்க தப்பா நினைக்கதான் போறாங்க. அது நீங்க காலையில விஷ் பண்ணாலும் தப்பா நினைக்க போறீங்க, ஈவினிங் விஷ் பண்ணாலும் தப்பா நினைக்க போறாங்க. அது எப்படி லாஜிக்னா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ நம்ம முதல்ல நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு நினைப்போம் தெரியுமா? அந்த மைண்ட் செட் அது வேற ஒண்ணு. அதான் வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி எந்த ட்வீட்ல போய் கமெண்ட் போட்டாலும் அதுல வந்து ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறானுங்க. அதுக்கு 4 பேர் அபியூஸ் பண்றாங்க. ஏங்க சுடிதார் வேணும்னு சொன்னதுக்கெல்லாம் வந்து ஃபேஸ் ஃபேமிஸ்ன்றானே, இவனுக்கு என்னதாங்க பண்றது? அவங்க வந்து 2 லைன் தான் போட்டாங்க. சாரி வேண்டாம் சுடிதார் வேணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க சுடிதார் ஷாப்பிங் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த 2 லைனை அவங்க அதை போட்டு கதறு கதறு கதறுன்னு ஒரு பெரிய போஸ்ட் அதுக்கு. ஆமா அவன்கிட்ட என்ன பண்ணணும், ஒரு பெண்ணும் பேப்பரும் கொடுத்து இப்ப என்ன ட்வீட் போட்டு அதை அப்படியே எழுதுறான்னு சொல்லணும். அப்ப தெரிஞ்சிடும் லட்சணம். சாட் ஜிபிடியா என்னங்கிறது. இல்லைங்க இதுல என்னங்க தப்பு இருக்குது? என்ன யாருங்க அவன்? நேத்து விஜய் நான் அவனுக்கு ஒரு பேர் சொன்னாரு. என்ன பேர் சொன்னாரு?
இல்லையா சோக கதை குரு. ஆமா சோக கதை குரு. ஆமா. அந்த குரு பண்ண வேலைதான் அது. சோக கதை குரு. ஃபெமினிசம், ஃபேக் ஃபெமினிசம். கூப்பிட்டீங்களாக்கா? எப்படி போய் அவங்க மனசுல இதா இருக்கு பாரு. பேர் ஃபெமினிசம் சொல்றாங்க. ஆமாக்கா. அட பாவி. வேற லெவலு. இன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் டாக் உண்டு, ரெடியா இருங்க. கதறல ஆரம்பிக்கும். யோ போகோ ஸ்டேடியா மைக்கு பத்தல சோசா மைக் கேக்குறான். ஐயோ, நான் உன்னை கொல்ல போறேன் பாரு. என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? அக்கா பிரியா இல்ல ஆல்ரெடி எடுத்துரு. எடுத்துட்டு போயிருச்சு ஒரு ஐடி. நான் பொண்ணுன்னு பேசுனே எகிரி குதிச்சு ஓடிச்சு பாருங்க ஒரே ஓட்டம். ஒரே ஓட்டம் எடுத்தே பாரு ஓட்டம். இப்ப வந்து கீழே உட்கார்ந்துருக்கோம் அதர் லிசனர்ல. ஆனா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இதே இல்ல தெரியுமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் எது மீ. இல்லக்கா? எது இல்ல? இங்க எவன்டா பாருங்க. அவன்? டேய் வாடா. இங்க எவன்டா பாருங்க. அவன்? இது எங்க கண்ட்ரோல்ல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அம்மா எங்களை வச்சுக்கோமா. யாரும் அபியூஸ் என்னடா சொன்ன? பண்ணக்கூடாது. ஓகேவா? நாங்க உங்களை ட்ரோல் பண்ணுவோம், உங்களை அபியூஸ் பண்ணுவோம், என்ன வேணா பண்ணுவோம். ஆனா நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க மேல வந்து கேஸ போட்டு நான் உன்னை உட்கார வைப்பேன். சும்மாலாம் எப்படி எங்களை பேசிட்டு இருக்க கூடாது. 26ல ஓகேவா? சிஎம் ஆனதுக்கு அப்புறமா? அதுக்கு முன்னாடியே நாங்க ஏற்கனவே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் கொஞ்சமா பாசிசம் பண்றீங்க? ஏங்க சொல்லுவாங்க. பிளாக் இல்லையே. பந்தர் அந்த 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 ட்வீட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தோணலையா? நீங்களும் அவங்க தாங்க ஆட்சியில சிரிக்கிறாங்க இருக்கீங்க. அக்கா. எனக்கு ஏங்க தோணுச்சு. நீங்களாம் பண்ண நான்லாம் வந்து மாட்டேங்கிறீங்க? நேபாள் பார்டர் தாண்டி போயிடுவேன். இல்ல இல்ல இவன் ஜெயிச்சுட்டானு நேபாள் பார்டர் தாண்டி போயிடுவேன். இவன் எல்லாம் என்ன குலாப்ல போட்டுருவானுங்க. எங்க போட்டுருவாங்க. ஆன்லைனே எங்களுக்குங்க என்னங்க பேசுறீங்க போங்க. ஏங்க ட்விட்டரை அப்ப மட்டும் நாங்க போராட்டம் எஸ்கே நடத்துவோங்க. பண்ணோம். ஏங்க அப்ப நம்ம போராட்டம் நடத்துவோங்க. என்னங்க நான் மரம் மேல ஏறி நான் உங்க மரத்தை கூட எல்லாம் சேர குத்தணுங்க. மாட்டேங்க. இல்ல அவங்க கண்ட்ரோலாங்க. ஏங்க 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 நீங்க என்னங்க என்னங்க இப்படி சேர்றது? பண்றீங்க? நாங்களே உங்க கூட சேர மாட்டாங்க. எஸ்ஓஎஸ். உங்க பேச்சு காங்க. என்னங்க பேசுறீங்க? நான் டூங்க. சரி இரு, நீ என்ன இப்ப டிவி கேட்காக பேச வந்திருக்கிய? எனக்கு புரியல. உன் கொள்கை என்ன? நான் நான் உன் பேசுவேங்க. கொள்கை என்ன? நான் பேசுவேங்க. கொள்கை சொல்லு, உன் சொல்லு. கொள்கை சொல்லு. என்ன உன் கொள்கை என்ன? என் கொள்கை கல்வி என்னக்கா? நான் வேணா டிவி கேக் சப்போர்ட் பண்ணி ஆ, பேசுட்டா? ஆ, ப்ளீஸ் ஆ, யாயே, ஆ, ப்ளீஸ் யா. பேசுக்கா. உங்க ஓகேவா? கொள்கை என்ன? பேசியா பேசு. பேசு. ஆனா 1 to 1 தான் வரணும். சரியா? சரி சரி. எல்லாருமே கேள்வி அப்படிலாம் கேட்க நாங்க கூடாது. ஓகே பிளாக் நாங்க பந்தர் ஓகே அப்படிதான் தாமஸ்லாம் அபியூஸ் தான் வரக்கூடாது. பண்ணுவோம். ஓகேவா? அதெல்லாம் நீங்க ஓகே கண்டுக்க கூடாது. ஓகே. நீங்க ஆமா அப்படிலாம் ஆமா. வரக்கூடாது. ஓகேவா? சரி உங்க கேளு. கொள்கை இப்ப கேளு, என்னங்க? கொஸ்டின் கேளு. முதல்ல உங்களுக்கு ஏங்க நாங்க ஓட்டு போடணும்? அது சொல்லுங்க முதல்ல. ஏங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு இரு கண்கள்னு சொல்லிட்டோம். என்னென்ன கொள்கை என்னன்னு அந்த கொள்கையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இது என்னங்க கொள்கை தான் புரியலங்க. தெரியலையே. என்னன்னு சொல்லுங்க. நீங்க பெண் சுதந்திரம், பெண் சேஃப்டி நீங்க எங்களுக்கு கிடையாது. வேற என்ன ஏங்க இருக்கு? அதுக்கு தாங்க நாங்க 5 பேர் வச்சிருக்கோம் இல்லைங்க யார் 5 கொள்கை பேரு? தலைவர்கள். அவங்கள பார்த்து உங்களுக்கு யாரு புரியலையா? யாருங்க அந்த 5 பேரு சொல்லுங்களேன். பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. ஏங்க அம்பேத்கர், ஆ, அப்புறம் காமராஜர், சரி அப்புறம் வந்து வேலு ஆ நாச்சியார் ஆ, வச்சிருக்கோம், அஞ்சலை அம்மாள் ஆ இருக்காங்க. சரி. ஐயோ இன்னும் ஒருத்தர் யாரு? அவங்க எல்லாம் இருக்காங்க. சரி உங்க கொள்கை என்னங்க? ஏங்க கொள்கை அவங்க என்ன? கொள்கை தாங்க எங்க கொள்கை. என்னங்க அவங்க கொள்கை தனித்தனியாவங்க என்ன? சொல்லிட்டு இருக்க அவங்க முடியும்? ஏங்க கொள்கை அவங்க என்னன்னு கொள்கை சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அஞ்சு அவங்க அஞ்சு கொள்கை பேருக்கும் ஆளுக்கு ஒரு கொள்கையை சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. என்ன ஏய் அவங்க இப்படி ஆ இரு வாட்ஸ்அப்ல இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். வெயிட். என்ன என்னது 200 ரூபாவா? ஏங்க ஓ கொள்கை இல்லையா, என்னன்னே ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது. வெயிட் பண்ணுவாங்க. இது வெயிட் என்ன பண்ணியா ஏதோ நீ பாட்டி பேசிட்டு. படம் ஏதோ ரிலீஸ் ஆகி டிக்கெட் வாங்கி சினிமாக்கு போற மாதிரி நீங்க நினைச்சிட்டு ஆ இருக்கீங்க ஓட்டு போடுறத. உங்க இல்ல கொள்கை இருங்க. என்னன்னு சொல்ல சாட் மாட்டீங்க. ஜிபிடில டெய்லி கேட்டு கேட்க மாட்டீங்க. உனக்கெல்லாம் ஓட்டு இருக்கா? எஸ்ஓஎஸ் உனக்கு என்ன வயசாச்சு? உனக்கெல்லாம் ஓட்டு இருக்கா? நீ எல்லாம் பேசலாமா? இங்க ஹலோ பாருங்க எனக்கு ஓட்டு ஏய் இருக்கு. ஓகேவா? நான் இந்த ஏய் இந்த மாசு, ஊர் இது. நீ இந்த ஓகேவா? ஊருக்காரியே கிடையாது. உனக்கு இதே கிடையாது. கிடையாது, ஓட்டர் ஆ ஐடியே நீங்க கிடையாது. நீ தமிழ்நாடே பேசலாமா? கிடையாது. நீ நீங்க தமிழ்நாடே கிடையாது. சரி பேசலாமா கிளம்பு சரி. மாசு? நான் கிளம்பு. இன்னொன்னு ஹலோ கேக்குறேன். ஹலோ உங்களால எக்ஸ்கியூஸ் உங்க மீ. கொள்கையை சொல்ல முடியல. நான் இன்னொன்னு கேக்குறேன். உங்க உங்க ஆ, குரூப்ல இருக்கிற ஆட்கள் உங்களோட போட்டோவை போட்டு, அதாவது தலைவர் டிவிக்கு இப்ப மட்டும் தலைவர் பாரு எனக்கு விஜய் எவ்வளவு போட்டோ ஃபாலோவர்ஸ் போட்டு ஏறுதுன்னு பாரு. இருங்க சொல்லு. சொல்றேன். ம், விஜயோட போட்டோ ம். போட்டு எங்களெல்லாம் அபியூஸ் பண்றாங்க, விஜய்னா மாஸ் சொல்லக்கூடாது, விஜய் பண்றாங்க. அண்ணா சொல்லு. விஜய் நான் அண்ணா. தலைவர் விஜய் தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன மிஸ்டர் விஜய் இல்லன்னா தான் சொல்ல தலைவர் முடியும். அண்ணாலாம் தலைவர் சொல்ல முடியாது. தளபதி அப்படி வெற்றி சொல்லு. தளபதி. அண்ணான்றது ஒரு நல்ல ஒரு பேரு. அந்த பேர்ல இருந்தவரெல்லாம் நிறைய ஏதோ பண்ணியிருக்காரு. எல்லாரும் எல்லாம் சும்மாலாம் அண்ணான்னு கூப்பிட முடியாது. ஏன் இருங்க நான் நீ கேக்குற எந்த கேள்வி. அண்ணாவோட கம்பேர் பண்ற? அட ஏன் அவர் இருங்க, அண்ணாதுரை? அது ம் எனக்கு தெரியாது. நான் ஏங்க சொல்றத இருங்க. கேளுங்க. அவங்கள பேச விடுங்க. பேசுறீங்க.
ஏதாவது ஒரு கேள்வி ஏங்க கேட்டா எவ்வளவு நேரம் ஒரு கேள்வி கேட்பீங்க? நான் தாங்க கேள்வினா கேள்வி டக்குன்னு கேட்டு கேக்குறேன். முடிக்கணும். அதெல்லாம் நீங்க என்ன நீங்க பாருங்க தானுஸ் வேற கை என் தூக்கி இருக்காரு. கொஸ்டினோட லென்த் எல்லாம் நீங்க டிட்டர்மைன் பண்ண முடியாது சரிங்களா? நான் கேக்குறத அதெல்லாம் கேளுங்க, கிடையாது. நாங்கெல்லாம் கேட்டுட்டு இங்க பதில் பாருங்க கொடுங்க. கண்டன ஆர்ப்பாட்டத்தை 20 நிமிஷத்துல சரி முடிச்சவங்க. நீங்க எனக்கு ஒரு கேள்வி தெரிஞ்சு 25 நிமிஷம் கேக்குறீங்க. ஏங்க 1 ஹவர் பர்மிஷன் கொடுத்தா 20 நிமிஷத்துல முடிக்க தான் செய்யணும். வாங்க அடுத்து. இல்ல நாங்க காமன் பீப்புளா கொஸ்டின் எஃபிஷியன்சி கேட்கதான் செய்வோங்க. நீங்க அதுக்கு பதில் எஃபிஷியன்சி சொல்லிதான் காப்பி ஆகணும். கொடுங்க. உங்களுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுத்தோம்ல, அதோட காப்பி எடுத்து போடுங்க. தைரியமா இருந்தா அது 1 hour தான் நாங்க கொடுத்தோம்னா ஏங்க உங்களுக்கு அது தெரியும். என்னங்க பத்திரிக்கையாங்க எல்லாத்துக்கும் எடுத்து போடுறதுக்கு? அது எங்க கட்சிக்கு எங்களுக்கு கொடுத்ததுங்க. அது கேஸ் எதுக்குங்க பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு எடுத்து கேஸ் போடணும்? போடுவோங்க. நம்ம வாங்க மை உங்ககிட்ட டாக் ஏட் போடுவோம். மை எங்க 1 ஹோம் hour ஒர்க். தான் கொடுத்தோம். ஏங்க நீங்க மேல அது விசில் பேர் அடிக்கிறீங்க எழுதாத காப்பி போட்டு. பத்திரிக்கைங்க. பத்திரிக்கை பத்தலன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட். சரி பெண் சுதந்திரம் பெண் சேஃப்டின்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேங்க. நான் கேட்ட கேள்வி நீங்க ஆமாங்க பதில் எங்க சொல்ல கூட இருக்க மாட்டீங்க. பொண்ணுங்க எல்லாம் சேஃப்டியா இருக்காங்க. ஆஹா. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. அப்புறம் So, வேற என்னங்க? நீங்க நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நீங்க எல்லாமே பண்ணுவீங்க, மத்தவங்க எல்லாம் அப்படியே டீல விட்டுருவீங்க, அப்படிதானே? ஏங்க நீங்க வந்ததுக்கு சுடிதார் அப்புறம் வேணும்னு பாருங்க கேட்டாலுமே நாங்க நாங்க எப்படி உங்களை அபியூஸ் தமிழ்நாட்டையே மாத்தி ஓ காக்கிறோம் பாருங்க. வந்தாதானு சொல்றீங்களா? ஏங்க புரியுது இருங்க, ஒரு புரியுது. மனுஷன் கை தூக்கி இருக்காரு. இருங்க அதை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் கேளுங்க பண்ணுங்க. சொல்லுங்க தானுஷ். இல்லைங்க, வேலு நாச்சியாரோட கொள்கை என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஏங்க எனக்கு வேலுநாச்சியார் பத்தி நான் படிச்சிருக்கேன் ப்ரோ. சரிங்களா? இப்ப நான் அதை சொன்னா அப்புறம் தப்பா போயிடும். ஓகேவா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சரிங்களா? ஏங்க நான் 5 மதுரை கொள்கை தலைவர் நாயக்கர் வச்சுட்டீங்க இதெல்லாம் இல்லங்க. சொல்லுவேன். சரிங்களா? ஒரு உடனே நீங்க ஒரு உடனே நீங்க வந்து அண்ணா இது கிடையாதுன்னு சொல்லுவீங்க. டிவிக்கேன்னு சொல்லுவீங்க, கிடையாதுன்னு சொல்லுவீங்க. அது எனக்கு அவமானம். அதனால நான் சொல்ல மாட்டேன். ஏங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லணுமா இல்லையாங்கிறத முடிவு சோ பண்ணிக்கலாம். ஓட்டு முன்னாடியே நீங்க போடணுமா? சொல்றீங்க. அக்கா ஜெரிகா இருங்கக்கா. சாட் ஜிபிட்ட கேட்டு அதை வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சொல்ல முடியும். ஓ நீங்க என்ன வரணுமா? ஓகே இப்படிலாம் ரைட். ஐயோ டைம் கொடுப்போம். இரியாயோ என்னக்கா? அவங்கள பத்தி நான் ஒரு 3-4 இது யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன். அப்புறம் அதில் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அக்கௌண்ட் இருக்கேன். ஏங்க நீங்க வேலு நாச்சியார் கதையை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. அண்ணா அன்னைக்கு மேடையில வந்து ஜான்சி ராணி கதை சொல்லிட்டு இருக்காரு. வேலு நாச்சியார் பேர் சொல்லி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணுமா? வேலு நாச்சியாரை பத்தி இங்க சொல்லணுமா? சொல்லுங்க. அண்ணனுக்கே டேக் பண்ணி ஒரு ட்விட் போட்டாலும் ஓகே, வீடியோவா கூட இல்ல போட்டுக்கோங்க. அந்த எனக்கு முதுகுல ஏற்கனவே குழந்தைய இருங்க. கட்டிட்டு என்ன போனவங்க உண்மையாவே இல்ல டிவி பிளாக் கேட்காத மாதிரி பண்டர் ஏற்கனவே பேசுறீங்க? என்ன உங்களுக்கு என் பேர்ல தெரியாதா? எக்கச்சக்கமா வந்து இல்ல இல்ல என் பேர்ல எக்கச்சக்கமா இன்னைக்கு கேஸ் ஏறி இருக்கும். வேற யாராவது சொல்லுங்க, வேற யாராவது 10ஓட மாட்டிக்கங்க. 1 ஈக்குவலா 11 போகலாம். விடுங்க. ஏங்க நீங்க இப்போ நிஜமாலே நீங்க டிவி மட்டும் கேவா வாட்ஸ்அப் பேசுறீங்க. பார்க்கலாம், ஆமா நாங்க யூடியூப் பார்க்க கூடாதா? இருங்க யூடியூப் பார்த்துட்டு வரோம். இருங்க வெயிட் சரி பண்ணுங்க. இருங்க வேலு இருங்க. நாச்சியார் பத்தி படிச்சிருக்கீங்க ஆனா சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா இதத்தான் ஆமா டிவி சொல்ல மாட்டேன். கேட்காரன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப டிவி கேட்காரன மாதிரியே பேசுறீங்க. அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இருங்க உங்களுக்கு இல்ல அந்த இது இல்ல வந்து அது விஜய் அப்படிதான் யூடியூப் சொன்னாரு. அந்த சின்ன பையன் பாண்டியனில் இலக்கியத்துல இருக்கும், தேடி படிச்சுக்கங்க, இல்ல படிச்சவங்கிட்ட கேட்டுக்கங்க. ஒரே வார்த்தை. சரி ஹேக்கர்னு போட்டிருந்தீங்க, ஹேக்கரை காணுமே. வருவாரு வேற ஐடியில வருவாரு. இப்பதான் பேசிட்டு போயிருக்காரு. வருவாரு. ஏங்க யாருக்காவது அந்த தில்லு இருந்துச்சா? பாத்தீங்கல்ல? நேர்காணல் நடத்திட்டோம். ஆளாள் கூடியாடுறாங்க மைக்க தூக்கிட்டு. நான் ஒரு கேள்வி கேட்கணும்ட்டு. ரொம்ப மோசம். என்னங்க கொள்கை பத்தி பேச அமைதியா இருக்கு. தானுஸ் ஒரே ஒரு கேள்விதாயா கேட்டாரு. அத மட்டும் சொல்லியா? வேலு அத மட்டும் நாச்சியார் தானே? சொல்லியா? ஆமா சொல்லியா? ஒரு முத்துவடுகநாதரோட ஒய்ஃபுங்க சிவகங்கா கொள்கைய பத்தி சீமையோட. கேட்டாரியா? நான் அதை கேட்கவே இல்லை ஐயா. நான் கேட்கவே இல்லை. நான் கேட்டது வேலு நாச்சியாரோட கொள்கை என்ன? கொள்கையை தான் கேட்டாரு அவரு. ஏங்க அவங்க ஆங்கிலேயர் எதிர்த்து போராட்டம் பண்ணவங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப இங்க யாருங்க ஆங்கிலேயர் இருக்கிறா? ஏங்க சுதந்திர போராட்ட வீராங்கனைங்க. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? யாரு இருக்கான்னு கேக்குற அப்படி. இங்க பாருங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் கேட்க கூடாது. சரிங்களா? எது இதுக்கெல்லாம காரணம் கேட்பீங்க. இவங்களையே வச்சிருக்கீங்க, அவங்களையே கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களா? கேட்க கூடாதுங்க. சொல்றீங்க தானுஸ் உங்களுக்கு கேள்வியே கேட்க தெரியல. வேஸ்ட். பதிலே சொல்ல தெரியலங்க. நீங்க தெரியல. எனக்கு பண்ண வராது, திட்ட தெரியாது. இப்ப எப்படி சமாளிக்கிறது? இல்ல நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குறேன். இது வந்து மன்னராட்சி ஒழிக்கணும், மன்னராட்சியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியாரை வந்து கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க. அவங்க மன்னராட்சி தானே இல்லையா? ஆமா 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 அவங்க ஒரு ராணி தான். ஆமா ராணி தானா? ராணி தான். அவங்க அவங்க ஆமா ஆமா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன் தான் வந்தாங்க அரசாட்சிக்கு.
என்னங்க அடிச்சு கேக்குற மாதிரி ஆமா 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 ஆமான்றீங்க. ஆமா 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 ஏங்க ஆமா யோக செல்வம் ப்ரோ, ஆமா. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக ஹாலிடேஸ்க்கு போயிருக்கீங்க. இந்த ஸ்பேஸ் ரொம்ப ஸ்ரீலங்கா முக்கியமா போயிருக்கீங்க. இல்ல கேக்குறேன், இது ரொம்ப முக்கியமானு கேக்குறேன் இந்த ஸ்பேஸ். இதுல வேற இம்பார்ட்டன்யா அண்டர் கிரவுண்ட்ல கொள்கைய ஸ்மைலிங் பத்தி வேற. ஏக்கா அந்த ஒரு டிவிகே காரனோட ஃப்ரெண்டா இல்ல ஒரு கட்சி தொண்டனா இப்படி ஒரு 2 நிமிஷம் கூட உங்களால பேச முடியலையே. அவங்க எல்லாம் நிஜமாலே டிவிகே தொண்டர்கள் முன்ன சப்போர்ட்டர்ஸ் பின்ன செத்து கஷ்டப்படுறோம் இருந்தா நம்மளுக்கு கதறாங்கக்கா. சுடுகாடு தெரிஞ்சிருக்கும். சொல்லு பாப்போம். ரொம்ப பாவம். ஆனாலும் கஷ்டம் தான் போலப்பா அவங்களுக்கும். ஆமா சத்தியம் ஒரு கஷ்டம் தான் பங்கு. நாள் இந்த இல்ல முதல்வர் ஒரு படத்துல நாள் வர மாதிரி ஆமா ஒரு நாள் நீங்க டிவிகே தொண்டனா இருந்து இருந்து பாருங்க பாருங்க என்ன அப்ப தெரியும். உண்மையாலுமே சப்போர்ட் பண்றதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு இருக்கிற சொல்லிடுவோம். இருக்கிற இருக்கிற எனிமீஸ் பத்தாதுன்ட்டு சும்மா கடந்த பல்வேண்டா உடைச்சேன்ற மாதிரி நம்மள வேற பகைச்சு வச்சிருக்கானுங்க. நம்ம என்னையா நந்தினி பண்ணோம்? நந்தினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நாம நந்தினி என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணல. என்ன நோண்டி பண்ணல நோண்டி எங்களையும் பெரிய ஆள் ஆக்கிட்டீங்கடா. நான் என்ன சத்தியமா பண்ணல சொல்றேன், எங்களை நோண்டி நோண்டி பெரிய சொல்லுங்க. டேய் ஏங்க நாங்கெல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுற ஆளுங்கடா. எங்க கிட்ட வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் பேச வச்சுட்டீங்களா? நாங்கெல்லாம் இறங்கி பேச ஆரம்பிச்சோம். ஃபாஸ்ட் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? இது பாயசம் தானுஸ் பாயசம் மேல சொல்லிட்டு டேக் போங்க. பண்ணிருக்கேன் பாருங்க, இது உண்மையான்னு பாருங்க. பிளாக் பந்தர் தானுஸ் மேல டேக் பண்ணிருக்கேன், இது உண்மையா? சொல்லுங்க நந்தினி, கை தூக்கிருக்கீங்க, பேசுங்க நந்தினி. இல்ல பேந்தருக்கு தான் மன்னராட்சியை பத்தி கேட்டீங்கல்ல. ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் கலைஞர் குடும்பம் தான் மன்னராட்சி. அது தமிழ்நாடை விட்டு போயிட்டோடனே அவங்க கொள்கை தலைவர்ல இருக்கிறவங்க அந்த வேலு நாச்சியரை தூக்கிடுவாங்க. போதுமா பேந்தர்? நீங்க ரொம்ப கோர்வையா பேசுறீங்க, இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, தப்புங்க. எங்களுக்கு புரியாதுங்க. ஆமாங்க என்னங்க கண்டிக்கிறோங்க. ஏங்க இப்படிலாம் பேசக்கூடாது. வன்மையாக கண்டிக்கிறோம். ஆமா, நீங்க தமிழ்ல பேசுங்க, ஆனா ரொம்ப தமிழ்ல பேசாதீங்க, எங்களுக்கு புரியாது. இல்ல அது இன்னும் வந்து கூட கன்ஃபார்ம் 2 ஆகல கெட்ட வார்த்தை தோழர். சேர்த்து பேசுங்க. நீங்க ஓகேங்க, ஓகே. போட்டிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகல. இப்பதான் பார்த்தேன் நானு, அதான் கேட்டேன். மாம்பழம் என்னையா இப்பெல்லாம் அபியூஸ் ட்வீட் பக்கம் போகாம இந்த பக்கம் போயிட்டு இல்ல பங்கு, இருக்கிற எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணியாச்சு. சரியா? இனி அவங்க ட்வீட் போட்டாலும் நம்மளுக்கு தெரியாது. சரியா? யாராவது நம்மளுக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோம்ல, நம்ம சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து டிஎம்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க தெரியும். கேட்டுக்கோங்க, நீங்க போடுறதெல்லாம் வெறும் வேஸ்ட் பேப்பர். சிரிப்புதான் வருது. நீ வேற அவங்க அனுப்புறதெல்லாம் எதுக்கு எதோட லிங்க் பண்றீங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் மீனிங் புரியுதான்ட்டு தெரியல. நீ ஃபேக் ஃபெமினிஸ்ட், உனக்கு புரியாது. நீ ஃபேக் ஃபெமினிஸ்ட். டேய் இதுக்கும் ஃபெமினிஸ்ட் என்னடா சம்பந்தம்? எனக்கு புரியல. அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. 4 வார்த்தை கத்து வச்சுக்கறாங்க. ஃபேக் டேய் நீ அபியூசர். இவங்க டாக்ஸிக். இவங்க உமன் கார்டு ஃபேக் ஃபெமினிசம், கார்டு எல்லாம் முஸ்லிம் கார்டு ஃபேக் ஃபெமினிசம். டேய் வேற ஏதாவது புதுசா சொல்லுங்களேன்டா. இல்ல ப்ளீஸ் இருங்க நீங்க. இல்ல 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 அது இல்ல. அவங்களோட பேட்டன்ட் டயலாக் என்னன்னா, ஏய் நீ உத்தமியா, ஏய் நீ பத்தினியா, நீ பெரிய பத்தினியா, நீ ஆண்டி. இது என்னங்க பாக்கியராஜ் பாட்டுல வர மாதிரி இருக்கு. நீ பத்தினி, நீ உத்தமி. என்னமோ இவங்க 2 வயசு குழந்தை இங்க வந்து ஆண்டிஸ்ன்னு கூப்பிடுறாங்க. ஏய் உனக்கே என்ன? டேய் நான் ஆண்டி தான்டா. டேய் நான் ஆண்டி தான்டா நிஜமாலே. அதனாலதான் அவங்களுக்கு 2 வயசு இல்லலடா. இல்ல என்ன சோசா கேளு. நான் ஆண்டினா அவன் சின்ன பையன் தானே. ஆமா அவன் 2 வயசு பையன். கரெக்ட், அவன் 2 வயசு பையன். அதனாலதான் உங்க ட்விட்டர் ஹெவியா லைக் பண்ணி வந்து கதறான். ஆமா சின்ன பசங்க அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. சொல்லி கொடுக்குறோம், தெரிஞ்சுக்கோங்க. தெரியலையா? எங்களை மாதிரி தெரிஞ்சு கத்துக்கோங்க. ஸ்கூலுக்கு போகாம இப்ப பால்வாடி தானே போயிட்டு இருப்பாங்க. பால்வாடியா? ஐயோ சில பேர் எல்லாம் பேசுறத பார்த்தா பாஸ் ஆவானுங்களான்னு தெரியல. அது சரி, தலைவர் பாஸ் ஆயிருந்தா தானே. பாஸ் எல்லாம் வரக்கூடாது, அனுபவம் தான் இங்க. சரியா? என்ன அனுபவம்? அபியூஸ் பண்ணி அனுபவமா? நிறைய இருக்கா உங்களுக்கு? அதானே ஃபர்ஸ்ட் இது. அதுக்கு தானே பிரையாரிட்டி. அதுதான். நீ இப்போ ஒரு கேள்வி கேள சோசா. அவங்க எப்படி ஆர்கியூ பண்றாங்க நான் கத்து விடுறேன். நீ ஒரு கேள்வி கேள. உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கா? ஒரு கேள்வி கேளு.
நீங்க என்ன இல்ல ஒரு இது நீங்க கொஞ்சம் ஒரு இது பத்தினியா? இது ஒரு நீங்க ப்ரூட்டலா வாங்க தான். பிளாக் பேந்தர், நீங்க என்ன கேள்வி கேளுங்க. இல்ல நான் ஒரே ஒரு இது சொல்லிடுறேன், ப்ரூட்டலா தான் இருக்கும். பட் இதுதான் ஒண்ணு என்னன்னா வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மை பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து தம்பி ஏன்பா நீ இந்த பொண்ணை போட்டு அடிச்ச அப்படின்னு மேடம் பேச முடியாது மேடம், உடம்பு சரியில்லை மேடம் அவங்க அந்த டேய், மாதிரிதான். யாராவது கேள்வி கேளுங்கயா, யாராவது கேள்வி கேளுங்களேன். சீரியஸா என்னன்னு கேள்வி என்ன கேளுங்க. என்னன்னு என்ன ஏதோ என்ன ஒரு கண்டக்ட்? கேள்வி. நான் வந்து இப்போ ஒரு நார்மல் பர்சன், நீங்க வந்து என்ன கேள்வி கேட்கணும். டிவி கேட்காரனா என்ன ஒரு கேள்வி கேட்கணும். இல்ல நான் டிவிக்கு, நீங்க நார்மல் பர்சன். ஓகே, நீங்க நார்மல் பர்சன் என்ன ஒரு கேள்வி கேளுங்க. நான் நார்மல் கேக்குறேன், உனக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையா? நீங்க வந்து ஸ்பேஸ் போட்டு இல்ல பேசிட்டே ஒரு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரே எல்லாம் ஒரு வேலை வெட்டி இல்லையா? கேள்வி கேட்கிறாரு, கேளுங்க சொல்லுங்க. அம்பேத்கரோட ஃபுல் பேர் என்ன? ஸ்டாலினோட ஃபுல் பேர் என்ன? இப்படிதாங்க என்ன அவர் ஸ்டாலின்? ஆர்கியூ பண்றாரு. என்ன ஸ்டாலின் ஃபுல் பேர் எவ்வளவு அவ்வளவுதான். ஸ்டாலின் இருக்காங்க? எவ்வளவு ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேர்லாம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. கேக்குற கேள்விக்கு எதிர்கேள்விதான் கேட்க முடியும். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். எந்த ஆப்ஷன்ல 5 கொள்கை தலைவரை தேர்ந்தெடுத்தீங்க? அது வந்து எது வந்து உங்களுக்கு ஹெவியா லைக் பண்ணாச்சு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு யாருங்க கொள்கை தலைவர்? உங்களுக்கு எப்படி பிடிச்சது சொல்லுங்க, முதல்ல நீங்க சொல்லுங்க, நான் இது சொல்றேன். சின்ன வயசுல விளையாடுவோம் ஹோம் ஸ்டே. அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதேதான். வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா எங்க கையை வந்து பார்த்து நான் என்ன சாப்பிட்டேன் நீ சொல்லு அப்படின்னும்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி அதேதான். அப்ப கை வந்து சாம்பார் சாதமா அந்த மாதிரி இவர் விளையாடிட்டு இருக்காரு. அதேதான் ப்ரோ. இவங்க இந்த லட்சணத்துல ஆர்கியூ பண்றாங்க, இந்த லட்சணத்துல அவங்க பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேள்வி கேட்கணும்னு கூட தெரியல. கேள்வி கேட்டாலே எதிர்கேள்விதான், பதில் இல்ல. இத நார்மலா இருந்து பாக்குறவங்க கப்பீஸ் வச்சுக்கிட்டு பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் புரியுமா புரியாதா? அவர் வந்து பார்ட்டுக்கு இதுக்கு வந்துட்டா, அதாவது என்ன ட்வீட் அது இருங்க ஒரு வாட்டி பார்த்து வந்துடுறேன். ஏய், இஃப் அண்ணா மட்டும் வின் பண்ணிட்டா சோஷியல் மீடியா நம்ம கண்ட்ரோல், இஷ்டம் போல ட்ரோல் பண்ணலாம். பதிலுக்கு அவனுங்க சின்ன மார்க் யூஸ் பண்ணா கூட ஜெயில்ல போட்டு அடிச்சு தொங்க விட்டுறலாம். ஏன்னா நீங்க தானடா அஜித்குமார் லாக்அப் டேட்டுக்கு போராட்டம் பண்ணீங்க. அடிச்சு தொங்க விட்டுருவீங்களா? என்னடா சும்மா தானா? ஓ, அப்போ உங்களோட ஆட்சியில அந்த மாதிரி நடக்கும் அப்படிதானே? உங்களை வந்து விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ முதல்ல கான்ஸ்டிடியூஷனை படிடா. அந்த டைலாக் ஒண்ணு, கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ஒவ்வொருத்தருக்கு என்ன டைலாக் ஒண்ணு அருமை இருக்கு. வரும்ல ஹோம் ஸ்டே. ப்ரோ ப்ரோ அந்த போட்டது ஒரு பொண்ணு பையன் இல்ல அந்த ஐடி அதுதான் அதுதான். இல்ல இல்ல அதான் ஒரு டைலாக் வரும்ல, ஹே ஐ சீன் திஸ் இஸ் கிளாசிக் அப்படின்னு. அந்த மாதிரி சீமான் பச்சை மட்டை வைக்க ஞாபகம் இருக்கா? அது அப்படியே சொல்லியிருக்கு. அதேதான். சோ இந்த 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 மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பென்சில் கூட நீங்க கொடுக்க ரொம்ப கூடாது. லாஜிக்கா பேசுறீங்க. நாங்க சாரி, ட்விட்டர்ல ஏதோ பண்ணா நீங்க உடனே அஜித்தோட கேஸுக்கு, அஜித்குமார் கேஸ்க்கு எடுத்துட்டு போறீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்படிதான் பண்ணுவோங்க, நாங்க அப்படிதான் பண்ணுவோம். அஜித்குமார் எக்ஸாம்பிளரியா கேஸ் எங்க? இருக்கணும். எங்க ட்விட்டர்ல நாங்க உங்களை வந்து அபியூஸ் பண்றது எங்க? ஏங்க சாரி எல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு நீதி தாங்க வேணும், புரியுதா? சாரி கேட்கவே இல்லையே. சாரி எல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு நீதிதான் வேணும். உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லன்னு எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இதுல வந்து ஒண்ணு சொல்லிடுறோம். என்னன்னா இதுல சொல்லுங்க. அஜித்குமார் அந்த லாக்அப் டெத்துக்கு வந்து அகேன்ஸ்டா தான் எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனா அவர் வந்து அங்க கொண்டு போய் பேசினது வந்து கொஞ்சம் முன்னலும் பின்னலுமா இருந்ததுனாலதான் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதை கூட புரிஞ்சுக்க தெரியாம என்னன்னா அந்த லாக்அப் டெத்க்காக வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து எல்லாரும் போடுறீங்க. அப்படி கிடையாது. நீங்க போட்டு பெரிய இஷ்யூ எடுத்து பேசுறீங்கன்னா உண்மையாவே வந்து இந்த போலீஸ் அட்ராசிட்டி வந்து நம்ம எக்காலத்திலயும் ஒத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு அது இருக்கவே கூடாது. இன்னொன்னு போலீஸ் அட்ராசிட்டிய நேரடியா அனுபவிச்ச ஒரு முதலமைச்சர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மிசால கொண்டு போய் அவரை நல்ல பயங்கர அடியெல்லாம் அடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து அவங்க மேல வந்து அந்த காவல்துறை வன்முறையெல்லாம் ஏவப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் தான் உட்கார்ந்தே இருக்காங்க. காவல்துறை வன்முறையை ஒரு காலமும் நம்ம வந்து அதை வந்து அக்னாலேஜ் பண்ண மாட்டோம். இப்ப ஜுடிஷியல் கஸ்டடி அப்புறம் போலீஸ் கஸ்டடி, அந்த ஸ்டேஷன்ல மர்டர் ஆகுது, அப்புறம் ஜுடிஷியல் கஸ்டடி டெத்னு 2 இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்துதான் அவனுக்கு 24 போட்டிருக்கானுங்க.
ஜுடிஷியல் கஸ்டடினா ஒருத்தன் கன்விக்ட் ஆகி போய் ஜெயில இருக்கான்ல, ஜெயில இருந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போவான், இல்ல வந்து நோய் காரணமா இறந்து போவான், இல்ல வந்து வயது மூப்பின் காரணமா ஏஜ் ஆகி இறந்து போவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி டெஸ்ட்னு போடுவாங்க. அதுல போக்சோல கைதாகி ஒரு பாலியல் கொடுமையில கன்விக்ட் ஆகி உள்ள போய் ஜுடிஷியல் டெஸ்ட்ல இறந்தவனுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஜெயில கன்விக்ட் ஆகி உள்ள போய் போக்சோல அவனுக்கு வந்து ஜுடிஷியல் டெஸ்ட் 25,000 ரூபாய் அந்த அந்த அமைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. என்னத்தங்க சொல்றது? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, இவங்க வந்து எப்படி அத போர்ட்ரே பண்றாங்கன்னா, இவங்க வந்து நம்ம அது ஏதோ சப்போர்ட் பண்ற மாரி எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் எடுத்து பேசுறீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் என்ன பேசுறோன்றத கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஒரு சாதாரண ஆள் எனக்கே வந்து முரண்பாடா தெரியுதுல்ல. அப்ப பொலிட்டீஷியன்ஸ் அவங்க அரசியல் பத்தி பேசுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு என்னடா அப்படின்ற மாரி ஒரு கேலி இதுவா தானே வருது. கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கலாம். பட் ஆனா அவங்க அது மாரி இல்லாம அத பத்தி நம்ம பேசணும்னா, கேள்வியே கேட்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன இதுக்கு அகைன்ஸ்டான்ற மாரி ட்விஸ்ட் பண்ணி ஒரு மேனிபுலேட்டிவான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த இதுல. அது பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. நாங்க அதாவது பேசுறதுல இந்த பாதி விஷயம் கூட இவங்களுக்கு இல்ல இந்த புரியாதுங்க முதல்ல. கஸ்டடி டெத் ஆஃப் அஜித் குமாரை வந்து தன் ஆதாயத்துக்காக ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல ஒரு நாடகம் ஆடி பொது சொத்துக்களை வந்து அவங்க அதுவும் அந்த சேப்பாக்ன்ற ஏரியா வந்து ஏன் ஏரியா அது. ஐ ஹாவ் சோ மெனி மெமரிஸ் ஆஃப் தட் ஏரியா. அங்க வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா அது. இது வந்து அவரோட ஃபேன்ஸ் இல்ல அந்த கட்சியை பின்பற்றவங்கலாம் அதை வந்து நம்புவாங்க. ஆனா ஒரு நியூட்ரலா அரசியலோட என்ன நடந்துட்டு இருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லா கட்சிகளும் என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்ட்டு ஒரு அப்சர்வரா பார்க்கும்போது யுவர் ப்ரிட்டென்ஷியஸ் வே ஆஃப் கண்டக்டிங் ஒரு ப்ரொட்டஸ்ட் நான் வந்து இதுக்காக தான் கரெக்டாக வந்து அப்போ மட்டும் அது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனாக இருந்த விஜய் டக்குன்னு இதுக்கு மட்டும் அப்படியே உள்ள வராரு, அவங்க கிட்ட பேசுறாரு. இது வந்து எல்லா அரசியல்வாதியும் பண்றதுதான். பட் இவர் இப்ப வந்து இப்ப தும்மினாதான் கரெக்டா இருக்கும்ன்ற அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. திருமாவளவன் வந்திருந்தாரு, அப்புறம் டிஎம்கேல ஒரு மினிஸ்டர் வந்திருந்தாரு. எல்லாரும் போய் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க, மீடியா இருக்காங்கல்ல, மீடியால வந்து இவங்க தான் பேசினாங்க. யாரு போய் அது ஒரு துக்க நிகழ்வான வீடு. அந்த துக்க நிகழ்வு வீட்டுக்கு போய் பங்கு கொண்டுட்டு அந்த தலைவர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா பேட்டி கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்தேன், இது ரொம்ப கொடுமையா இருக்கு, அந்த குடும்பத்துக்கு நாங்க ஆறுதலா இருக்கோம், நாங்க வந்து அவங்க கூட நிக்கிறோம், அவங்களுக்கு தேவையான நீதியை நாங்க கொடுப்போம், நாங்க வந்து பெற்றுத்தரோம் அப்படின்னு மற்ற கட்சிகள் எல்லாரும் வந்து பேசிட்டு போனாங்க. ஆனா விஜய் வந்து போனதுக்கு அப்புறம் மீடியா அப்படியே வயசு வருஷாவா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அம்மா கிட்ட போய் விஜய் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றாங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம். இப்ப அவங்க பையன் இறந்துருக்கான், விஜய் வீட்டுக்கு வந்ததை பத்தி உங்களுக்கு எப்படி அது இருக்கு அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறது என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க விஜய்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காருங்கன்னு சொல்லுவாங்களா? இது எவ்வளவு கேவலமான விஷயம். அந்த இதுவை எடுத்து போடுறாங்க. ஏதோ அவங்க வீட்டுல ஏதாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு, அந்த இடத்துக்கு விஜய் போயிருந்து விஜய் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஓகே. ஏங்க டெத் வீட்டுக்கு விஜய் போனத எடுத்து அந்த அம்மா விஜய் கிட்ட கொஸ்டின் கேட்காம இந்த அம்மா கிட்ட போய் இந்த தாவேகாரனுங்க வீடியோ எடுத்து விஜய் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனார்ல, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, உங்களோட ஃபீலிங் என்னது அப்படின்னு கேட்டு அதை போய் வீடியோவா எடுத்து போடுறானுங்க. இது நிஜமா சொல்றாங்க, செத்து போனவங்க நெத்தியில இருக்கிற ஒரு ரூபாய் காசை திருடுறவனுக்கு சமங்க அவன். நினைச்சு பாருங்களேன், அந்த அம்மா மனநிலை எப்படி இருக்கும். போய் அப்படி கேக்குறாங்க அவங்கள்ட்ட போய். அந்த அஜித்குமாரோட பிரதர் வந்திருந்தாரா ப்ரோ இந்த தடவை அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு? வரலான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அவங்களும் வரலன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ குடும்பம் தான். இல்ல யாருமே வரல, அவங்க ஃபேமிலி சார்பா யாரும் வரல. ஓ ஓகே. ஆமா, ஃபேமிலி சார்பா யாரும் இல்ல. அவங்கள இன்வைட் பண்ணாங்களா?
அதுவே இல்ல ஃபர்ஸ்ட் வேற ஏதோ தெரியாது. ஃபேமிலிஸ்ல நின்னாங்கயா, ஒரு 4 ஃபேமிலிஸ். இல்ல 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 அவங்க இல்ல அவங்க இல்ல. அதே அந்த லாக்அப் டெத் மொத்தம் அந்த எத்தனை 46 அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணிருப்பாங்கன்னு 24 நினைக்கிறேன். 24 நீ என்ன 46? ஏங்க இந்த மாசத்துக்கு உள்ள போடுங்க. அத டபுளா அதுவா இருக்கும். அதுல இருந்து யாராவது வந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல கை கொடுத்தாங்களா தானே? ஆமா ஆமா. அதான் இருக்கும். ஏய் என்னையா எல்லாரும் கிளியர்ல லிசனருக்கு போயிட்டாங்க, ஒன்னும் என்னைய மாட்டி விட்டுட்டு. ஆமா ஆமா, தலையில கைய மாத்தி வச்சு போய்க்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதான் கேட்டாங்க, அதுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க. சே, நீ அந்த ஒழுங்கா அந்த கொள்கையை சொல்லி இருந்திருக்கலாம். சொல்லி இருந்தனாலும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பாங்க. சரி, நீங்க வந்து நான் வெர்ச்சுவல் ஏன் வாரியரா இல்ல நீங்க வந்து களத்தில் இருக்கும் வாரியரா? நானா மேடம்? யார் இங்க டிவிக்கு? நான் விர்ச்சுவல் வாரியர். நீங்க வெர்ச்சுவல் வாரியரா? உங்ககிட்ட நான் பேச விரும்பல. களத்தில் இருக்கும் வாரியர் கிட்ட நான் பேச விரும்புறேன். ஓ அப்படி கேட்டீங்களா? நான் புரிஞ்சுக்காம சொல்லிட்டேன். நான் களத்துல இருக்கும் வாரியர். சொல்லுங்க மேடம். சரி, நீங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்னு சொன்னா பேச மாட்டாங்கறீங்க. களத்துல இருக்கறனால சைலண்ட்ல இருக்கீங்க. களத்தில் இருக்கும் டிவிகே வீரரே, நீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு முதல்ல இருந்த கஸ்டடியல் அங்க கஸ்டடி டெத்துக்கெல்லாம் நீங்க எதுக்கு வந்து போராட்டம் பண்ணல? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்க, அதனால வெளிநடப்பு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன கேக்குறது? இல்ல எனக்கு ஏங்க டக்குன்னு களத்துல இருக்க வாரியர்னு சொன்னாதான் ஒரே ஒரு கேள்வி கேட்க வந்தேன், கேட்கட்டுமா? களத்துல இருக்க கேளுங்க கேளுங்க. ஏன் மரத்தை பார்த்த உடனே ஏறிக்கிறீங்க? அப்பதான் ஃபுல் ஃபோக்கஸ் அங்க இருக்கும், அதனால. தனியா தெரியணுங்க, தனித்துவமா தெரியணும். சும்மா கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறதுலாம் நமக்கு பிடிக்காது. புரியல, தளத்து மேடை எங்க இருக்கும்? இப்ப சொல்லுங்க, கரெக்டா நாங்க ஏறணுமா? அவ்வளவுதான், சிம்பிள். தனித்துவமா நாங்க தெரியணும். எது செஞ்சாலும் நம்மள ஊரே பேசணும். ஊரே பேசணும் தெரியல, ஈவினிங் நம்மள டேக் பண்ணி ஒரு நிறைய பேர் பேசுவோம். இல்ல, டேக் பண்ணி அவங்க பேசினா நம்ம ஸ்பேஸ் போடலாம். டேக் பண்ணாம இருந்தா ஸ்பேஸ் போடக்கூடாது. டேக் பண்ணாங்கன்னா ஸ்பேஸ் போட்டு நாங்க இந்த கேள்வியை கேட்போம். பங்கு இருக்கியா? என் பண்ணிப்போமா?